ஜெபம் செய்வோம். மகிமை மாட்சிமை நிறைந்த எங்கள் பரலோக தகப்பனை உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் ராஜா. கர்த்தாவே, நல்ல அருமையான காலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். காலைதோறும் உம்முடைய கிருபை ஆண்டவரே புதியதாக இருப்பதற்காக நன்றி தகப்பனே. இந்த வாரம் முழுவதும் ஆண்டவரே எங்களை வழிநடத்தும்படியாக உம்முடைய பாதபடிக்கு நேராக இந்த அதிகாலை ஆண்டவர் காலை வேளை உம்முடைய சமூகத்தில் கூடி வந்து கர்த்தருடைய நாளை மகிமைப்படுத்தும்படியாக அவருடைய பாதபடிக்கு நேராக கடந்து வந்திருக்கிறோம். இந்த ஆராதனை வேலை எங்களுக்கு மகிமையுள்ளதாய் மாற்றி தருவீராக. கடந்த வாரம் முழுவதும் பாதுகாத்து எங்கள் கர்த்தராகிய தேவன் இந்த புதிய வாரத்தை எங்களுக்கு ஆசீர்வாதம் உள்ளதாய் மாற்றி தருவீராக. எங்களால் அல்ல ஆண்டவரே, உம்முடைய நாமமே மகிமைப்படட்டும். இந்த ஆராதனை முழுவதும் நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும் பிரச்சனராகி ஆளுகை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமேன். தெய்வ நாம மகிமைக்காக நாம் யாவரும் எழுந்து நின்று கீதங்களும் கீர்த்தனைகளும் 27வது பாடலை பாடுவோம். அலங்கார வாசலாலே கோவிலுக்குள் போகிறேன். Dewa
மார்க்கத்தை விட்டு விலகி நியாயத்தையும் நீயும் செய்வானே ஆகில் அவன் தன் ஆத்மாவை பிழைக்க பண்ணுவான். உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாய் கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறமாயிருக்கிறார். நம்முடைய தேவனாகிய ஆண்டவருக்கு விரோதமாக நாம் கலகம் பண்ணி அவர் நமக்கு முன்பாக வைத்த நியாய பிரமாணங்களின்படி நடக்கத்தக்கதாக நம்முடைய சத்தத்திற்கு செவிகொடாமல் போனோம். ஆனாலும் நம்முடைய தேவனாகிய கர்த்தரிடத்தில் இரக்கங்களும் மன்னிப்புகளும் உண்டு. நமக்கு பாவமில்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு கர்த்தர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். பிரியமான சகோதர சகோதரிகளை, நம்முடைய பரமபிதாவாகிய சர்வவல்லமையுள்ள தேவனுடைய அளவில்லாத தயவினாலும் இரக்கத்தினாலும் பாவ மன்னிப்பை பெறுவதற்காக நாம் செய்த பலவிதமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் அவர் சந்நிதியில் மாயமாய் மறைத்து கொள்ளாமல் பணிவும் தாழ்மையும் துக்கமும் கீழ்ப்படுதல் இருதயத்தோடு அறிக்கையிட வேதவசன பற்பல வாக்கியங்களில் நம்மை ஏவுகிறது. நாம் எக்காலத்திலும் தேவனுக்கு முன்பாக நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கையிட வேண்டுவதுமன்றி அவருடைய திருக்கரங்களினாலே நாம் பெற்றுக்கொண்ட மேன்மையான உபகாரங்களுக்காக ஸ்தோத்திரம் செலுத்தவும் மிகவும் சிறந்தவுடைய புகழை பிரஸ்தாபம் பண்ணவும் அவருடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும் நம்முடைய சரீரத்துக்கும் ஆத்மாவுக்கும் தேவையானவைகளுக்காக வேண்டிக் கொள்ளவும் நாம் கூடி வந்திருக்கிற தருணத்தில் பாவங்களை அறிக்கையிடுவது நமது விசேஷித்த கடமையாக இருக்கிறது. ஆகையால் இங்கே இருக்கிற நீங்கள் யாவரும் சுத்த இருதயத்தோடும் தாழ்ந்த சத்தத்தோடும் பரம கிருபாசன தண்டையில் என்னுடனே கூட சேர்ந்து நான் சொல்கிற பிரகாரம் சொல்ல உங்களை வேண்டிக் கொள்கிறேன். யாவரும் முழங்கால் படியிடுவோம். நம்மை நாம் நிதானித்து அறிந்து நம்மில் ஏதும் தகுதி இல்லை தேவனுக்கு முன்பாக நிற்பதற்கு என்ற எண்ணத்தோடு எங்களை பரிசுத்தப்படுத்தும் என்ற உள்ளத்தின் தியாகத்தோடு ஆண்டவர் சமூகத்தில் கருத்து உணர்ந்தவாறு பொதுவான பாவரிக்கும் ஜபத்தை சேர்ந்து ஏறெடுப்போம். சர்வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, சர்வவல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பின ஆடுகளைப் போல நாங்கள் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். முது வருஷ கற்பனைக்கு விதமாக குற்றம் செய்தோம். செய்தகளை செய்யாமல் செய்தாதவர்களை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவனின் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதருக்கு அருள் செய்த வாக்குத்தத்தன்படியே நிர்வாகியமுள்ள குற்றவாளிகளாய் எங்களுக்கு இறங்கும். தப்பிதங்களை அறிக்கை எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்தின் துன்பங்களை சீர்படுத்தும். மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்தை மகிமையுண்டாகும்படி நாங்கள் தேவ பக்தியும் நீதியும் தெரிந்துகொள்ளலாய் நடுவர இயேசு கிறிஸ்துவின் தங்கள் கிருபை செய்திருக்கிறோம். ஆமென். தேவனே, எப்பொழுதும் இரக்கம் செய்கிறது மன்னிக்கிறது உமக்கு சுபாவம் லட்சணமாக இருக்கிறதுனால் எங்கள் தாழ்மையான விண்ணப்பங்களை ஏற்றுக்கொண்டு எங்கள் பாவங்கள் ஆகிய சங்கிலினாலே நாங்கள் கட்டுண்டவர்களாயினும் உருக்கமான முதுமிகுந்த இரக்கத்தினாலே எங்களை கட்டவிழ்த்து விடுதலையாக்க வேண்டும் என்று எங்கள் மத்தியஸ்தரும் எங்களுக்காக பரிந்து பேசுகிறோம் ஆகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மகிமை உண்டாக வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். கர்த்தருடைய ஜெபத்தை சேர்ந்து ஏறெடுப்போம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, நாமம் பரிசுத்தப்படுவதாக, ராஜ்யம் வருவதாக, பரலோகத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு தாரும், எங்களுக்கு குற்றமாயிற்றும் நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும். எங்களை பிரவேசிக்க பண்ணாமல் தீமைகளை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம் வல்லமை மகிமையும் என்றென்றைக்கும் உடையவரே. ஆமென். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும். அறிவிக்கும் தேவனே, எங்கள் ரட்சிக்க விரைவாய் வாரும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. கர்த்தரை துதியுங்கள். கர்த்தருடைய நாமம் துதிக்கப்படுவதாக. யாவரும் எழுந்து நின்று சங்கீதம் 95 சங்கீதத்தை பாடலாக பாடுவோம். பாட
மாந்தரையும் அவருடைய கரம் உருவாக்கிற்று. நம்மை உண்டாக்கினதற்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து உலகால் பணியிட கடவும் வாருங்கள். அவர் நம்முடைய தேவன், நாம் அவர் மேய்ச்சல்களும் அவர் கைக்குள்ளான ஆடுகளும். ஆமென். இந்த சுத்தை கேட்பீர்களாகில் வனாந்தில் போகும் சோதனைகள் நடந்தது போல உங்களின் படுத்தாதேயுங்கள். அங்கே உங்கள் பிதாக்கள் என்னை சோதித்து என்னை பரீட்சை பார்த்து என் கிரியையும் கண்டார்கள். 40 வருஷமாய் நான் சொன்னதை ஆலோசித்து அவர்கள் வழி போகிற இருந்தவர்களும் என்னுடையவர்கள் என்றும் சொல்லி என்னுடைய பாதையில் அவர்கள் பேசுவதில்லை என்று என்னுடைய கோபத்திலே ஆணையிட்டேன். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் நின்றவாறே மாறி மாறி வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம். சங்கீதங்கள் புஸ்தகம் 1ஆம் சங்கீதம். சங்கீதம் 1. சங்கீதம் 1. துன்மார்க்கனுடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஆகையால் துன்மார்க்கர் நியாய தீர்ப்பிலும் பாவிகள் நீதிமான்களின் சபையிலும் நிலை நிற்பதில்லை. முதலாம் வேத பாடம் வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்டுள்ள முதலாம் வேத பாடம் நெகேமியாவின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 12ஆம் வசனம் முடிய. நெகேமியா 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல். ஜனங்கள் எல்லாரும் தண்ணீர் வாசலுக்கு முன்னான வீதியிலே ஒருமனப்பட்டு கூடி கர்த்தர் இஸ்ரவேலுக்கு கற்பித்த மோசேயின் நியாயப்பிரமாண புஸ்தகத்தை கொண்டு வர வேண்டும் என்று வேத பாரகனாகிய எஸ்ராவுக்கு சொன்னார்கள். அப்படியே 7ஆம் மாதம் 1 தேதியில் ஆசாரியனாகிய எஸ்ரா நியாயப்பிரமாணத்தை புருஷரும் ஸ்திரீகளும் கேட்டு அறியத்தக்க அனைவருமாகிய சபைக்கு முன்பாக கொண்டு வந்து தண்ணீர் வாசலுக்கு முன்னான வீதிக்கு எதிரே இருந்து காலமே தொடங்கி மத்தியானம் மட்டும் புருஷருக்கும் ஸ்திரீகளுக்கும் கேட்டு அறியத்தக்க மற்றவர்களுக்கு முன்பாக அதை வாசித்தான். சகல ஜனங்களும் நியாயப்பிரமாண புஸ்தகத்திற்கு கவனமாய் செவி கொடுத்தார்கள். வேதபாரகனாகிய எஸ்ரா அதற்கென்று மரத்தால் செய்யப்பட்ட ஒரு பிரசங்க பீடத்தின் மேல் நின்றான். அவன் அண்டையில் அவனுக்கு வலது பக்கமாக மத்தித்தியாவும் செமாவும் அனாயாவும்
உரியாவும் இல்கியாவும் மாசையாவும் அவனுக்கு இடது பக்கமாக பெதாயாவும் மீசவேலும் மல்கியாவும் அசூமும் அஸ்பதானாவும் சகரியாவும் மெசுல்லாமும் நின்றார்கள். எஸ்ரா சகல ஜனங்களுக்கும் உயர நின்று சகல ஜனங்களும் காண புஸ்தகத்தை திறந்தான். அவன் அதை திறந்தபோது ஜனங்கள் எல்லாரும் எழுந்து நின்றார்கள். அப்பொழுது எஸ்ரா மகத்துவமுள்ள தேவனாகிய கர்த்தரை ஸ்தோத்தரித்தான். ஜனங்கள் எல்லாரும் தங்கள் கைகளை குவித்து அதற்கு மறுமொழியாக ஆமேன் ஆமேன் என்று சொல்லி குனிந்து முகங்குப்புற விழுந்து கர்த்தரை பணிந்து கொண்டார்கள். யெசுவா, பானி, செராபியா, யாமீன், அக்கூப், சபதாவி, ஒபதியா, மாசையா, கேலிதா, அசரியா, யோசபாத், ஆனான், பெலாயா என்பவர்களும் லேவியரும் நியாயப்பிரமாணத்தை ஜனங்களுக்கு விளங்க பண்ணினார்கள். ஜனங்கள் தங்கள் நிலையிலே நின்றார்கள். அவர்கள் தேவனுடைய நியாயப்பிரமாண புஸ்தகத்தை தீர்க்கமாக வாசித்து அர்த்தம் சொல்லி வாசித்ததை அவர்களுக்கு விளங்க பண்ணினார்கள். ஜனங்கள் எல்லாரும் நியாயப்பிரமாணத்தின் வார்த்தைகளை கேட்டபொழுது அழுதபடியால் திர்ஷாதா எனப்பட்ட நெகேமியாவும் வேதபாரகனாகிய எஸ்ரா என்னும் ஆசாரியனும் ஜனங்களுக்கு விளக்கி காட்டின லேவியரும் சகல ஜனங்களையும் நோக்கி, இந்த நாள் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்தமான நாள், நீங்கள் துக்கப்படவும் அழவும் வேண்டாம் என்றார்கள். பின்னும் அவன் அவர்களை நோக்கி, நீங்கள் போய் கொழுமையானதை புசித்து மதுரமானதை குடித்து ஒன்றும் இல்லாதவர்களுக்கு பங்குகளை அனுப்புங்கள். இந்த நாள் நம்முடைய ஆண்டவருக்கு பரிசுத்தமான நாள், விசாரப்பட வேண்டாம், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பதே உங்களுடைய பலன் என்றான். லேவியரும் ஜனங்களை எல்லாம் அமர்த்தி, அழாதிருங்கள், இந்த நாள் பரிசுத்தமான நாள், விசாரப்பட வேண்டாம் என்றார்கள். அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் தங்களுக்கு அறிவிக்கப்பட்ட வார்த்தைகளை உணர்ந்து கொண்டபடியால் புசித்து குடிக்கவும் பங்குகளை அனுப்பவும் மிகுந்த சந்தோஷம் கொண்டாடவும் போனார்கள். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்டுள்ள முதலாம் வேத பாடம் வாசித்தாயிற்று. நம் யாவரும் எழுந்து நின்று தேவனை உம்மை துதிக்கிறோம், உம்மை கர்த்தரென்று பிரசாப்படுத்துகிறோம் என்ற கீதத்தை பாடலாக பாடுவோம். பரிசுத்தர் 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 வானமையுள்ள மகத்துவத்தால் நிறைந்து முழங்குகிறார்கள். அப்போஸ்தலராகிய மாட்சிமை பொருந்திய கூட்டம் உம்மை போற்றும். சிறப்புள்ள சங்கம் உம்மை போற்றும். தைரிய சேனை உம்மை போற்றும். அளவில்லாத மகத்துவமுள்ள பிதாவாகிய தேவரீரையோ அடங்கப்பட்ட மெய்யான உலக
மரணத்தின் கொடுமையை வென்று விசுவாசிகளாருக்கும் மோட்சராஜ்யத்தை திறந்து நீர் பிதாவின் மகிமையிலே தேவதூதத்தில் நியாயாதிபதியாக வருவிருந்து விசுவாசிக்கிறோம். மீட்டு கொண்ட சுமை வேண்டிக் கொள்ளுகிறோம். எங்களை நித்திய மகிமையிலே சேர்த்துக் கொள்ளும். கர்த்தாவே, உமது ஜனத்தை இரட்சித்து உமது சுதத்தை ஆசீர்வதியும். அவர்களை ஆண்டு கொண்டு என்றைக்கும் உயர்த்தி அருளும். தீனம் தீனம் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இப்பொழுது சதா காலங்களிலும் உமது நாமத்தை வணங்குகிறோம். ஆண்டவரே, என்னால் பாவம் செய்யாதபடி எங்களை காத்தருளும். கர்த்தாவே, எங்களுக்கு இரங்கும். எங்களுக்கு இரங்கும். கர்த்தாவே, நாங்கள் நம்பியிருக்கிறதால் உமது மேல் இருப்பதாக. கர்த்தாவே, உம்மை நம்பியிருக்கிறேன். நாளும் செய்யும். உட்காருங்கள். 2ஆம் வேத பாடம் வாசிக்க கேட்போம். வாசிக்கப்படியாக கொடுக்கப்பட்டுள்ள 2ஆம் வேத பாடம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் அதிகாரம் 13 வசனங்கள் 16 முதல் 23 வரை. மத்தேயு 13ஆம் அதிகாரம் வசனங்கள் 16 முதல் 23 வரை. உங்கள் கண்கள் காண்கிறதினாலும் உங்கள் காதுகள் கேட்கிறதினாலும் அவைகள் பாக்கியமுள்ளவைகள். அநேக தீர்க்கதரிசிகளும் நீதிமான்களும் நீங்கள் காண்கிறவைகளை காணவும் நீங்கள் கேட்கிறவைகளை கேட்கவும் விரும்பியும் காணாமலும் கேளாமலும் போனார்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகையால் விதைக்கிறவனை பற்றிய ஓமையை கேளுங்கள். ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டும் உணராதிருக்கும் போது பொல்லாங்கன் வந்து அவன் இருதயத்தில் விதைக்கப்பட்டதை பறித்து கொள்ளுகிறான். அவனே வழியருகே விதைக்கப்பட்டவன். கற்பாறை இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்டு உடனே அதை சந்தோஷத்தோடே ஏற்றுக்கொள்கிறவன். ஆகிலும் தனக்குள்ளே வேறில்லாதவனாய் கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருப்பான். வசனத்து நிமித்தம் உபத்திரவமும் துன்பமும் உண்டான உடனே இடரலடைவான். முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்கிறவனாயிருந்தும் உலக கவலையும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் வசனத்தை நெருக்கி போடுகிறதினால் அவனும் பலனற்று போவான். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவனோ வசனத்தை கேட்கிறவனும் உணர்கிறவனுமாயிருந்து 100ஆகவும் 60ஆகவும் 30ஆகவும் பலன் தருவான் என்றார். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்டுள்ள 2ஆம் வேத பாடம் வாசித்தாயிற்று. யாவரும் எழுந்து நின்று சங்கீதம் 100ஆம் சங்கீதத்தை பாடலாக பாடுவோம். செய்து
ஆசுத்தோடே அவர் சந்ததி முன்வாருங்கள். கர்த்தரை தேவனறியுங்கள், நாமல்ல அவரை உண்டாக்கினார். நாங்கள் ஜனங்களோ அவர் மேய்ச்சலாளர்களுமாயிருக்கிறோம். அவர் வாசுதியோடும் அவர் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரியுங்கள். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றென்றைக்கும், அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமையும் உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமையுண்டாவதாக. ஆமென். வானத்தையும் பூமியையும் படைத்த சுவாசிக்கிறேன். குமாரனாகிய நாங்கள் இயேசு கிறிஸ்துவை சுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்தாவினாலே கன்னிமரியால் எடுத்து பிறந்தார். பொதுவாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறைந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். மூன்றாம் நாள் மரித்தோடு எழுந்தினார். அவர்களுக்கு ஏறி சர்வ பிதாவாகிய தேவனால் சிருஷ்டிக்கிறார். அவருடைய உயிரோரையும் மரித்தோரையும் நியாயந்திருக்க வருவார். பரிசுத்தாவை சுவாசிக்கிறேன். பொதுவாரி உற்சவையும் பரிசுத்தாய்க்கும் பாவம் மன்னிப்பும் சர்வத்திலும் நித்திய ஜீவனை சுவாசிக்கிறேன். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. அவர் பிதாவோடு இருப்பாராக. ஜெபம் பண்ண கிடவும். கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும். எங்களுக்கு இறங்கும். கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும். பரமண்டலம் இருக்கிற எங்கள் பிதாவே, நாம் கிறிஸ்துவதாக ராஜ்யம் வருவதாக, சித்தம் செய்வது போல பூமியிலும் செய்விடுவதாக. அஞ்சல் அப்பத்தை எங்களுக்கு தாரும். எங்கள் விரதமாய் செய்கிற நாங்கள் மணிக்கிறது போல எங்கள் குற்றங்கள் மணியும் எங்களை சோனிக்கு பிரவேசிக்க பண்ணாமல் தீமையில் ரட்சித்துக் கொள்ளும். ஆமென். கர்த்தாவே உம்முடைய இரக்கத்தை எங்களுக்கு காண்பியும். ரட்சிப்பை எங்களுக்கு அருளி செய்யும். உம்முடைய பணிவிடைக்காரருக்கு நீதியை தருப்பியும். நீர் தெரிந்து கொண்ட ஜனத்தை சந்தோஷப்படுத்தும். கர்த்தாவே உம்முடைய ஜனத்தை ரட்சியும். உம்முடைய சுதந்திரத்தை ஆசீர்வதியும். கர்த்தாவே எங்கள் காலத்தில் சமாதானத்தை கட்டளையிடும். ஒருவரும் இல்லை. பராபரனே எங்கள் இருதயத்தை சுத்திகரியும். அந்தந்த வாரத்திற்கான சுருக்க ஜெபம். பெந்தேகோஸ்தே திருநாளுக்கு பின்வரும் 7ஆம் ஞாயிறு கற்றுக்கொள்ளும் திருச்சபை. சகல ஞானத்திற்கும் அறிவிற்கும் ஊற்றாகி கர்த்தாவே, மத ஜனங்கள் வேத வசனங்களை தீர்க்கமாய் கேட்கவும் அதன் பொருட்களை உணர்ந்து கொள்ளவும் நாங்கள் புத்தியிலே குழந்தைகளாயிராமல் தேறினவர்களாயிருந்து கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து அதை இரவும் பகலும் தியானிக்கவும் அது வார்த்தையாகி விதையை எங்கள் இருதயங்கள் ஏற்று அதை சிந்தித்து உணர்ந்து நல்ல நிலத்தை போல 100 60 30 பலன் கொடுக்கத்தக்கதாக எங்கள் மனக்கண்களை பிரகாசித்தருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். சமாதானத்திற்கு காரணரும் ஏக சிந்த விரும்புகிறமாகிய தேவனை, உம்மை அறிவதே நித்திய ஜீவன், உம்மை சேவிப்பதே மெய் சுவாதீனம். தேவரீரை தஞ்சமாக கொண்டிருக்கிற மதடியாராகிய நாங்கள் எந்த விரோதிகள் வல்லமைக்கு பயப்படாதிருக்கும்படியாக எங்கள் சத்துருக்கள் செய்கிற எல்லா பிரயத்தனங்கள் என்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையினால் எங்களை காப்பாற்றி அருளும். சர்வவல்லமை நித்திய தேவனே, இந்நாள் வரை எங்கள் சுகமாய் நடத்தி வந்த எங்கள் பரமபிதாவாகிய கர்த்தாவை, இந்நாளிலும் மிகுந்த வல்லமையால் எங்களை காப்பாற்றி நாங்கள் யாதொரு பாவத்துக்குட்படாமலும் எவ்விதமான மோசத்திலும் அகப்படாமலும் உமது பார்வைக்கு நீதியாக இருக்கிறதை எப்பொழுதும் செய்கிறதற்கு நாங்கள் செய்கிற எல்லாவற்றையும் உம்முடைய ஆளுகினாலே நடத்திட வேண்டும் என்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். மகா அதிசயங்கள் செய்கிற சர்வவல்லமை நித்திய தேவனே,
எங்கள் பேராயர்கள் மேலும் ஆயர்கள் மேலும் சபை ஊழியர்கள் மேலும் அவர்கள் விசாரணைக்கு ஒப்புவிக்கப்பட்ட எல்லா சபைகள் மேலும் ஆரோக்கியம் தருகிற உம்முடைய கிருபையில் ஆவியை அனுப்பி அவர்கள் உமக்கு உத்தம பிரியமானவர்களாய் நடக்கும்படி உமது ஆசீர்வாதமாகிய பணி அவர்கள் மேல் ஓயாமல் பெய்யச் செய்துள்ளோம். கர்த்தாவே, எங்கள் காரிய கர்த்தரும் மத்தியஸ்தருமாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மகிமையுண்டாக இதை கட்டளையிட்டாருள்ளோம். பொதுவான ஸ்தோத்திர ஜெபத்தை யாவரும் சேர்ந்து ஏறெடுப்போம். சர்வலுமுள்ள தேவனே, சர்வ ஜீவதயாபர பிதாவே, பாத்தராகும் அடியாருக்கும் எல்லா மனிதருக்கும் கிருபைக்காகவும் அன்புள்ள தயவுக்காகவும் நாங்கள் இந்த தாழ்மையோடும் சோத்திரம் செலுத்துகிறோம். தேவரிக்காகவும் காப்பாற்றிற்காகவும் மேற்கொள்ள ஆசீர்வாதங்களுக்காகவும் துதிக்கிறோம். விசேஷமாய் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே உலகத்தை மீட்டுக் கொள்ள நன்மைக்காகவும் கிருபை நிறுத்தலுக்காகவும் மகிமையோடும் நம்பிக்கைக்காகவும் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். நாங்கள் உண்மையான எங்களுக்கு ஊழியத்தை ஒப்பு கொடுத்து எங்கள் வாழ்நாள் முன்பாக பரிசுத்தமும் நீதிபதிகளாய் நடக்கும். எங்கள் வாக்கினாலே மாத்திரமல்ல நடக்கும் தேவரி செய்தவர்கள் எல்லாவற்றையும் கருளை செய்ய வேண்டும் என்று எங்கள் மூலமாய் வேண்டியிருக்கிறோம். அவருக்கும் தேவருக்கும் பரிசுத்தாவிக்கும் எல்லா மேன்மையும் சதா காலங்களும் உண்டாவதாக. ஆமென். இத்தருணத்தில் ஒருமனப்பட்டு உமை நோக்கி எங்கள் பொதுவான விண்ணப்பங்களை செய்ய எங்களுக்கு கிருபை அளித்த சர்வலுமுள்ள தேவனே, 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே கூடி வரும் பொழுது அவர்கள் கேட்கிறவைகளை அருளிச் செய்வேன் என்று வாக்குறுதி இருக்கிறீரே. கர்த்தாவே, முதலியாராக எங்களுக்கு வேண்டிய நன்மைகள் உண்டாக எங்கள் விருப்பங்களையும் வேண்டுதல்களையும் இப்பொழுது நிறைவேற்றி இமையிலே உடைய சத்தியத்தை அறிகிற அறிவையும் மறுமையிலே நித்திய ஜீவனையும் எங்களுக்கு கட்டளையிட்டாருள்ளோம். உட்காருங்கள். இப்பொழுது சிறு பிள்ளைகள் திருவசனம் கூறுவார்கள். கற்றுக்கொள்ளும் திருச்சபை. அவர்கள் தேவனுடைய நியாயப்பிரமாண வசனத்தை படித்து அதற்கு அர்த்தம் சொல்லி அவர்களுக்கு விளங்க பண்ணினார்கள். நெகேமியா 8:8. கற்றுக்கொள்ளும் திருச்சபை. அவர்கள் தேவனுடைய நியாயப்பிரமாண புஸ்தகத்தை தீர்க்கமாக வாசித்து அர்த்தம் சொல்லி அவர்களுக்கு விளங்க பண்ணினார்கள். நெகேமியா 8:8. கற்றுக்கொள்ளும் திருச்சபை. அவர்கள் தேவனுடைய நியாயப்பிரமாண புஸ்தகத்தை தீர்க்கமாக வாசித்து அர்த்தம் சொல்லி வாசித்தது அவர்களுக்கு விளங்க பண்ணார்கள். நெகேமியா 8:8. கற்றுக்கொள்ளும் திருச்சபை. அவர்கள் தேவனுடைய நியாயப்பிரமாண புஸ்தகத்தை தீர்க்கமாக வாசித்து அர்த்தம் சொல்லி வாசித்ததை அவர்களுக்கு விளங்க பண்ணினார்கள். நெகேமியா 8:8. கற்றுக்கொள்ளும் திருச்சபை. அவர்கள் தேவனுடைய நியாயப்பிரமாண புஸ்தகத்தை தீர்க்கமாக வாசித்து அவர்களுக்கு அர்த்தம் சொல்லி வாசித்ததை அவர்களுக்கு விளங்க பண்ணினார்கள். நெகேமியா 8:8. அவர்கள் தேவனிடத்தில் வந்து நியாயப்பிரமாண புஸ்தகத்தை வாசித்து தீர்க்கமாக வாசித்து அர்த்தம் சொல்லி வாசித்ததை அவர்களுக்கு விளங்க பண்ணினார்கள். அவர்கள் தேவனுடைய நியாயப்பிரமாண புஸ்தகத்தை வாசித்து அவர்கள் அர்த்தம் சொல்லி வாசித்து அவர்களுக்கு விளங்க பண்ணினார்கள். நெகேமியா 8:8. காகங்களே கவனித்து பாடுங்கள். அவைகாடு அது வச்சுட்டு
கற்றுக்கொள்ளும் திருச்சபை அவர்கள் தேவனுடைய நியாயப்பிரமாண புஸ்தகத்தை தீர்க்கமாக வாசித்ததை அர்த்தம் சொல்லி அவர்களுக்கு விளங்க பண்ணினார்கள். நெகேமியா 8:8. So they read from the book Law of God with interpretation. Nehemiah 8:8. கற்றுக்கொள்ளும் திருச்சபை அவர்கள் தேவனுடைய நியாயப்பிரமாண புஸ்தகத்தை தீர்க்கமாக வாசித்து அதுக்கு அர்த்தம் சொல்லி வாசித்ததை அவர்களுக்கு விளங்க பண்ணினார்கள். நெகேமியா 8:8. அவர்கள் தேவனுடைய நியாயப்பிரமாண புஸ்தகத்தை தீர்க்கமாக வாசித்து அர்த்தம் சொல்லி வாசித்ததை அவர்களுக்கு விளங்க பண்ணினார். நெகேமியா 8:8. அவர்கள் தேவனுடைய நியாயப்பிரமாண புஸ்தகத்தை வாசித்து அர்த்தம் சொல்லி வாசித்ததை அவர்களுக்கு விளங்க பண்ணினார்கள். நெகேமியா 8:8. கற்றுக்கொள்ளும் திருச்சபை அவர்கள் தேவனுடைய நியாயப்பிரமாண புஸ்தகத்தை தீர்க்கமாக வாசித்து அர்த்தம் சொல்லி வாசித்ததை அவர்களுக்கு விளங்க பண்ணார்கள். நெகேமியா 8:8. கற்றுக்கொள்ளும் திருச்சபை அவர்கள் தேவனுடைய நியாயப்பிரமாண புஸ்தகத்தை தீர்க்கமாக வாசித்து அர்த்தம் சொல்லி வாசித்ததை அவர்களுக்கு விளங்க பண்ணினார்கள். நெகேமியா 8:8. கற்றுக்கொள்ளும் திருச்சபை அவர்கள் தேவனுடைய நியாயப்பிரமாணத்தை புஸ்தகங்களை தீர்க்கமாக வாசித்து அர்த்தம் சொல்லி அவர்களுக்கு விளங்க பண்ணினார்கள். நெகேமியா 8:8. கற்றுக்கொள்ளும் திருச்சபை அவர்கள் தேவனுடைய நியாயப்பிரமாண புஸ்தகத்தை தீர்க்கமாக வாசித்து அர்த்தம் சொல்லி அதை அவர்களுக்கு விளங்க பண்ணினார்கள். நெகேமியா 8:8. கற்றுக்கொள்ளும் திருச்சபை அவர்கள் தேவனுடைய நியாயப்பிரமாண புஸ்தகத்தை தீர்க்கமாக வாசித்து அர்த்தம் சொல்லி வாசித்ததை அவர்களுக்கு விளங்க பண்ணினார்கள். நெகேமியா 8:8. அவர்கள் தேவனுடைய நியாயப்பிரமாண புஸ்தகத்தை தீர்க்கமாக வாசித்து அர்த்தம் சொல்லி அவங்களுக்கு விளங்க பண்ணினார்கள். நெகேமியா சொல்லிட்டே இதெல்லாம் கிடையாது. கற்றுக்கொள்ளும் திருச்சபை அவர்கள் தேவனுடைய நியாயப்பிரமாண புஸ்தகத்தை தீர்க்கமாக வாசித்து அர்த்தம் சொல்லி வாசித்ததை அவர்களுக்கு விளங்க பண்ணினார்கள். நெகேமியா 8:8. அவர்கள் தேவனுடைய நியாயப்பிரமாணத்தை புஸ்தகத்தை தீர்க்கமாக வாசித்து அர்த்தம் சொல்லி வாசித்ததை அவர்களுக்கு விளங்க பண்ணினார். நெகேமியா 8:8. அவர்கள் தேவனுடைய பிரமாண புஸ்தகத்தை தீர்க்கமாக வாசித்து அர்த்தம் சொல்லி வாசித்ததை அவர்களுக்கு விளங்க பண்ணினார்கள். நெகேமியா 8:8. அவர்கள் தேவனுடைய ஞானப்பிரமாண புஸ்தகத்தை தீர்க்கமாக வாசித்து அர்த்தம் சொல்லி வாசித்ததை அவர்களுக்கு விளங்க பண்ணினார்கள். நெகேமியா 8:8. So they read the book from the law of God and they with interpretation and all they gave sense with so that they understand the reading.
கற்றுக்கொள்ளும் திருச்சபை அவர்கள் தேவனுடைய நியாயப்பிரமாண புஸ்தகத்தை வாசித்து அர்த்தம் சொல்லி வாசித்ததை அவர்களுக்கு விளங்க பண்ணினார்கள். நெகேமியா 8:8. கற்றுக்கொள்ளும் திருச்சபை அவர்கள் தேவனுடைய நியாயப்பிரமாண புஸ்தகத்தை தீர்க்கமாக வாசித்து அர்த்தம் சொல்லி வாசித்ததை அவர்களுக்கு விளங்க பண்ணினார்கள். நெகேமியா 8:8. கற்றுக்கொள்ளும் திருச்சபை அவர்கள் தேவனுடைய நியாயப்பிரமாண புஸ்தகத்தை தீர்க்கமாக வாசித்து அர்த்தம் சொல்லி வாசித்ததை அவர்களுக்கு விளங்க பண்ணினார்கள். நெகேமியா 8:8. கற்றுக்கொள்ளும் திருச்சபை அவர்கள் தேவனுடைய நியாயப்பிரமாண வசனத்தை தீர்க்கமாக வாசித்து வாசித்ததை அர்த்தம் சொல்லி அவர்களுக்கு விளங்க பண்ணினார்கள். நெகேமியா 8:8. திருவசனம் கூறிய சிறுபிள்ளை கரங்களை உற்சாகப்படுத்துவோம். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த வாரத்திலும் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடுகிற பிள்ளைகளுடைய பெயர்களை வாசிக்க கேட்போம். இந்த வாரத்தில் பிறந்த நாள் கொண்டாடுகிறவர்கள் 14/7/2026 அன்று திரு எஸ். வில்சன் சாமுவேல் சன் ஆஃப் திரு சி. செல்வராஜ். 15/7/2026 அன்று திரு பி. வெஸ்லி சாலமோன் சன் ஆஃப் திரு பிலிப். இந்த வாரத்தில் திருமண நாள் கொண்டாடுகிறவர்கள் 12/7/2026 அன்று திரு எம். சீன் மணிவன் திருமதி எஸ். விமலா. 14/7/2026 அன்று திரு சி. பேரின்பம் திருமதி பி. லலிதாபாய். இந்த வாரத்தில் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடுகளுடைய வாக்குத்தத்த வசனம்: பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. சங்கீதம் 91:10. இவர்களுக்காக சிறப்பு பாடல் பாடப்படும். அதைத் தொடர்ந்து ஜெபம் ஏறெடுப்போம். காரியம் யாவும் ஒழிக்க, எண்ணின காரியம் யாவும் ஒழிக்க, மண்ணிலும் வீணிலும் வாழ்ந்து சுகிக்க, மண்ணிலும் வீணிலும் வாழ்ந்து சுகிக்க, இயேசுவையே துதி செய் நீ மனமே, இயேசுவையே துதி செய், கிறிஸ்தேசுவையே துதி செய் நீ மனமே, இயேசுவையே துதி செய். ஜெபம் செய்வோம். கிருபை உள்ள ஆண்டவரே, இந்த நல்ல அருமையான வாரத்திலும் ஆண்டவரே பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் ஆண்டவரே ஆசரிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் நினைவு கூறுகிறோம். பெயர் வாசித்த பெயர் வாசிக்காத யாவரும் உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம் ராஜா. பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உனக்கு கூட அறுத்து அணுகாதுன்னு சொன்னது மாத்திரமல்லாமல் ஆண்டவரே உடைய பிள்ளைடைய வாழ்க்கையில் ஆண்டவரே அந்த அருமையான புதிய ஆண்டு நன்மை பயக்கும்படியாக உம்முடைய கர்த்தர் கிருபை செய்வீராக. பிறந்த நாள் காண்கிற ஒவ்வொருவரையும் உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த அருமையான புதிய ஆண்டு தேவன் தருகிற மன மகிழ்ச்சி நிறைந்ததாய் மாறும்படியாக அதிசயங்கள் காணப்படுவேன்னு சொல்லி கர்த்தர் நடத்துவீராக. தகப்பனை திருமண நிலையில் இணைக்கப்பட்டு ஆண்டவரே அவர்களை திருமண நாளை நினைவு கூறுகிற ஒவ்வொரு அந்த அருமையான குடும்பங்களையும் உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். குடும்ப வாழ்க்கை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. குடும்பத்துக்குள்ள தேவன் தரு மனமகிழ்ச்சி, சந்தோஷங்கள், பேரானந்தம் என்னால் விட்டு விலகாதபடி குறைகள் எல்லாவற்றும் கர்த்தர் நிறைவான ஆண்டவர் நிறைவாக்குவீராக. தெய்வீக கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளையும் நிறைய ஆசீர்வதியும் பொறுப்படுத்திக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இப்பொழுது நம்முடைய அருமையான ஆலயத்தின் LCF இந்த மாத வரவு செலவு விவரங்கள் வாசிக்க கேட்போம். ஜூன் மாத LCF வரவு செலவு விவரம். மே மாத கையிருப்பு 50,586 ரூபாய். வரவுகள்: தீப காணிக்கை 6,610 ரூபாய், LCF காணிக்கை 830 ரூபாய், LCF ஏலம் 900 ரூபாய், ஏல பாக்கி வரவு ஜே. சாமித்துறை 720 ரூபாய், ஏ. நெல்சன் சீனிவாசகம், என். பெலிக்சன் ஈஸ்டர் பண்டிகை வரி வரவு 400 ரூபாய். மொத்த வரவு 9,460 ரூபாய். செலவுகள்:
சபை ஊழியர் ஆதரவு 3000 ரூபாய். ஆலய பணியாளர் ஆதரவு 5000 ரூபாய். ஆலய அலாரம் பின் 2 350 ரூபாய். டீசல் 500 ரூபாய். ஜெப ஆசரிப்பு கூடார கரண்ட் பில் 20,600 ரூபாய். மொத்த செலவு 29,450 ரூபாய். மொத்த செலவு 29,450 ரூபாய். மொத்த வரவு 9,460 ரூபாய். கைப்பிடித்தம் 19,990 ரூபாய். மே மாத கையிருப்பு 50,586 ரூபாய். ஜூன் மாத கைப்பிடித்தம் 19,990 ரூபாய். ஜூன் மாத கையிருப்பு 30,596 ரூபாய். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் யாவரையும் ஆண்டவரும் அருமரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வாழ்த்து வரவேற்கிறோம். ஒரு சில அறிவிப்புகளை வாசித்து கேட்போம். இந்த வாரம் அருமையாக கடந்த வெள்ளிக்கிழமை நடந்த 10/7/2026 நடைபெற்ற ஜாமக்காரன் ஜெபத்தின் வரவு செலவுகள், வரவு விவரங்கள். திரு சுரேஷ் அவர்கள் 500 ரூபாய், திரு முத்தையா 500 ரூபாய், பெயர் சொல்ல விரும்பாதவர்கள் 500 ரூபாய், திரு அதிசயமணி அவர்கள் 200 ரூபாய், திருமதி ஞானபாக்கியம் அவர்கள் 500 ரூபாய், திரு செல்வராஜ் அவர்கள் 200 ரூபாய். காணிக்கை மூலம் வரவு 1640 ரூபாய். முன் இருப்பு நமக்கு 632 ரூபாய். மொத்த வரவு 4672 ரூபாய். மொத்த வரவு 4672 ரூபாய். பொருட்கள் மூலம் வரவு திரு மைக்கேல் தங்கை அவர்கள் 5 லிட்டர் பால், திரு முத்தையா அவர்கள் 3 லிட்டர் பால், திரு தினகரன் அவர்கள் 3 லிட்டர் பால். செலவு விவரங்கள்: காப்பித்தூள் ப்ரூட் 200 கிராம் பாக்கெட் ஒன்று 240 ரூபாய். டீ கப் 40 ரூபாய். பாட்டுத்தாள் அடிப்பதற்கான செலவு 100 ரூபாய். ஊழியர் வகைக்காக 2000 ரூபாய். மொத்த செலவு 2380 ரூபாய். மொத்த செலவு 2380 ரூபாய். இதில் நமக்கு கொடுக்கப்பட்ட ஸ்நாக்ஸ் போன்றவைகள் முறுக்கு தலவாபுரம் சபையின் அருமையான முறுக்கு செய்கிற குடும்பத்தினர் ஸ்பான்சர் பண்ணி அதை அவர்கள் பொறுப்பெடுத்து விட்டார்கள். மொத்த வரவு 4672 ரூபாய். மொத்த செலவு 2380 ரூபாய். மீதி கையிருப்பு 2292 ரூபாய். இது இதர தொடர்கிற ஜாமக்காரன் ஜபங்கத்திற்கு பயன்படுத்தப்படும். இதர அறிவிப்புகள்: இன்று அருமையான ஆலய ஆராதனை முடிந்த பிற்பாடு நமக்கு வழக்கமாக நடைபெறுகிற வாலிப பெண்கள் கொடுகை மற்றும் ஞாயிறு பள்ளி வகுப்புகள் நடைபெறும். அதையால் திருச்சபை பிள்ளைகள் நீங்கள் அந்தந்த காரியத்தில் கலந்து கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அதேபோல் இன்று இரவு ஆராதனையானது நமக்கு LCF ஆராதனையாக நடைபெறும். அருமையான LCF ஆராதனையும் உற்சாகத்தோடு ஏல பொருட்கள் படைக்கவும் உற்சாகத்தோடு ஏலம் எடுக்கவும் நீங்கள் கடந்து வந்து நம்முடைய அருமையான LCF ஊழியத்தை தாங்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அதேபோல் திங்கட்கிழமை இரவு ஜபக்குழு விவரங்கள்: மோசை ஜபக்குழு திரு ராஜா சிங் அவர்கள் இல்லத்திலும், எலியா ஜபக்குழு திரு ஜே செல்லத்துறை அவர்கள் இல்லத்திலும், தாவீது ஜபக்குழு திரு ஜே வேதமாணிக்கம் அவர்கள் இல்லத்திலும், தானியல் ஜபக்குழு திருமதி ரூபவதி அவர்கள் இல்லத்திலும் நடைபெறும். வருகின்ற புதன்கிழமை நமக்கு வழக்கமாக நடைபெறுகிற சங்கிலி தொடர் ஜபம் நடைபெறும். அன்று இரவு ஆராதனை முடிந்த பிற்பாடு நமக்கு பெண்கள் ஐக்கிய கூடுகையானது நடைபெறும். இதிலேயும் திருச்சபை பிள்ளைகள் கலந்து கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அதேபோல் வருகின்ற சனிக்கிழமை மாதத்தின் 3ஆம் சனியாக இருக்கிறபடியால் வழக்கமாக நடைபெறுகிற உபவாச கூடுகையானது நம்முடைய ஆலயத்தில் வைத்து காலை 10 மணி அளவில் நடைபெறும். வருகின்ற சனிக்கிழமை 18/7/2026 அன்று காலை 10 மணி அளவில் நம்முடைய ஆலயத்தில் வைத்து உபவாச கூடுகையானது நடைபெறும். இதிலேயும் தேவ செய்தி கொடுக்கும்படியாக சகோதரர் தயாளன் ஜெபக்குமார் அவர்கள் பாளையங்கோட்டிலிருந்து கடந்து வர இருக்கிறார்கள். இந்த அருமையான உபவாச கூடுகையில் நீங்கள் ஜெபத்தோடு கலந்து கொள்ளவும் உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இதற்காக நமக்கு தேவைகள் உண்டு. உற்சாகம் உள்ளவர்கள் அருமையாக உங்களை இந்த ஊழியத்தை இணைத்து கொண்டு இதை தாங்கி இந்த ஊழியத்திற்காக நீங்கள் பிரயாசத்தோடு கொடுக்க பொருட்களாகவோ பணமாகவோ உதவி செய்த உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். திருநெல்வேலி திருமண்டலம் அருமையாக வாலிப ஐக்கிய சங்கம் நடத்தும் குற்றால வாலிபர் முகாம் 2026 வாலிப முகாமுக்குரிய ஆண்கள் முகாமானது ஜூலை மாதம் இந்த மாதம் 31ஆம் தேதி மற்றும் ஆகஸ்ட் 1, 2 ஆகிய நாட்களில் நடைபெறும். வாலிப பெண்கள் முகாமானது அடுத்த மாதம் 7, 8, 9 ஆகிய நாட்கள் நடைபெறும். இந்த அருமையான வாலிப குற்றால வாலிபர் முகாமானது அருமையாக மறுரூப ஆலயம் ராக்கால் குற்றாலத்தில் வைத்து நடைபெறும். இந்த அருமையான வாலிப முகாமில் விருப்பமுள்ளவர்கள் நீங்கள் கலந்து கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.
நமது புதிய ஆலய கட்டுமான பணிக்காக நமக்கு திறந்தவர் நம்முடைய ஆலயத்தில் வளாகத்தில் வைத்து ஜெபங்கள் ஏறெடுக்கப்படுகிறது. திருச்சபையில் உற்சாகமாய் இரவு 8:30 மணிக்கு நடைபெறுகிற இந்த ஜெபத்தில் உங்களை இணைத்துக் கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அதேபோல் நம்முடைய கட்டுமான பணிக்குரிய வரி மற்றும் நன்கொடைகள் கொடுக்க விரும்புகிறவர்கள் விரைவாக நீங்கள் கொடுக்கவும் உங்களை அருமையாக நினைப்பூட்டுகிறோம். அதே போல் அருமையான ஆலய கட்டுமான பணிக்காக ஏலப் பொருட்கள் எடுத்தவர்கள் அதற்குரிய நீங்கள் வரவை நீங்கள் அருமையாக விரைவாக தரவும் உங்களை அதன் மூலமாக நம்முடைய ஆலய கட்டுமான பணியை நீங்கள் ஆதரிக்கவும் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இந்த வாரம் நம்முடைய ஆலயத்தை தாவீது ஜெபக்குழுவினர் சுத்தம் செய்யும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த வாரம் நம்முடைய ஆலயத்தை தாவீது ஜெபக்குழுவினர் சுத்தம் செய்யும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தேவ செய்திக்கு ஆயத்தமாக நாம் யாவரும் எழுந்து நின்று கீதங்களும் கீர்த்தனைகளும் 399வது பாடலை பாடுவோம். வளர்ந்தே பெருகுக என்றே உளம் மகிழ்ந்தே புகழ்ந்திட வாரீர் என்ற பாடலை நாம் யாவரும் சேர்ந்து பாடுவோம். மகிழ்ந்தே புகழ்ந்திடவாரே கலந்தே சோர்வரும் கால்களே பலமடைந்தே நடந்திடவாரே கலந்தே சோர்வரும் கால்களே பலமடைந்தே நடந்திடவாரே பெருகுவோம் வளர்ந்து பெருகுவோம் பெருகுவோம் வளர்ந்து பெருகுவோம் தேவன் அருளும் ஆவியின் அருமையாம் ஒளியில் வளர்ந்தே பெருகுவோம் வளர்ந்தே பெருகுவோம் 200 ஆண்டுகள் மேலாய் நெல்லை திருச்சபை வளர்த்திட நேர்ந்தார் வரும் பல ஆண்டுகள் எல்லாம் இன்னும் பெருகிட அருள் வரமீவார் வரும் பல ஆண்டுகள் எல்லாம் இன்னும் பெருகிட அருள் வரமீவார் பெருகுவோம் வளர்ந்து பெருகுவோம் பெருகுவோம் வளர்ந்து பெருகுவோம் தேவன் அருளும் ஆவியின் அருமையாம் ஒளியில் வளர்ந்தே பெருகுவோம் வளர்ந்தே பெருகுவோம் பிரிவினையிலும் திடும் நேரம் நம்மை கரிசனையோடவர் இணைத்தார் உரிமையாய் ஒருமையில் வளர அவர் பரிவுடன் நிலம் நடத்திடுவார் உரிமையாய் ஒருமையில் வளர அவர் பரிவுடன் தினம் நடத்திடுவார் பெருகுவோம் வளர்ந்து பெருகுவோம் பெருகுவோம் வளர்ந்து பெருகுவோம் தேவன் அருளும் ஆவியின் அருமையாம் ஒளியில் வளர்ந்தே பெருகுவோம் வளர்ந்தே பெருகுவோம் தூய்மையில் தவறிய வேலை நம்மை தூயவர் தூக்கியே எடுத்தார் தாய்மையின் கரம் கொண்டு மேலும் நம்மை தாங்கியே தினம் அணைத்திடுவார் தாய்மையின் கரம் கொண்டு மேலும் நம்மை தாங்கியே தினம் அணைத்திடுவார் பெருகுவோம் வளர்ந்து பெருகுவோம் பெருகுவோம் வளர்ந்து பெருகுவோம் தேவன் அருளும் ஆவியின் அருமையாம் ஒளியில்
தியானிக்கும்படியாக கடந்து வந்திருக்கிறோம். எங்களோடு பேசும் இடைப்படும் உடைய வார்த்தையினால் எங்களை நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். உட்காருங்கள். மீண்டுமாக கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்கள் யாவரையும் ஆண்டவரும் அருமிரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினால் வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்ததாமே யாவரையும் உயர்த்தி கனப்படுத்தி மகிமை நடத்துவாராக. சகலத்தையும் அதினதின் காலத்தில் நேர்த்தியாசகர் தேவன் தாமே நன்மையினாலும் கிருபையினால் நிறைத்து உங்களுக்கு வேண்டியதை அதினதின் காலத்தில் பூர்த்தி செய்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இந்த அருமையான வாரத்திலும் தேவ சமூகத்தில் வாக்குடி வந்து அவருடைய வார்த்தையை தியானிக்கும்படியாக கடந்து வந்திருக்கிறோம். இந்த வாரத்தின் தலைப்பு நமக்கு தெரியும், கற்றுக்கொள்ளும் திருச்சபை. அருமையாக சிறுபிள்ளைகள் அழகாக வசனம் சொன்னாங்க, கற்றுக்கொள்ளும் திருச்சபை. அருமையாக இந்த ஜூலை மாதத்தின் 2வது வாரம் என்ற முதல் வாரம் என்ன சொல்லுவோம், திருச்சபையின் ஞாயிறு என்று சொல்லி கடந்த வாரம் நம்ம தியானித்தோம். இந்த வாரம் விசேஷமாக இறையியல் ஞாயிறு, தியாலஜிக்கல் சண்டே என்று சொல்லப்படுகிற இறையியலை புதிதாக ஊழியம் படிக்க விரும்புகிறவர்கள், வேதத்தை ஆராய்ச்சி செய்கிற இவர்களை ஊக்குவிக்கவும், சபையில் வேத வார்த்தையின் வெளிச்சத்தை தெளிவுபடுத்தவும் நினைவூட்டும்படியாக கொண்டாடப்படுகிற அல்லது நினைவுறப்படுகிற அல்லது நம்ம ஆசரிக்கிற ஒரு ஞாயிறாக இந்த ஞாயிறு பார்க்கப்படுகிறது. அருமையாக இறையியல் என்றால் நமக்கு தெரியும், வேதத்தை குறித்து கற்றுக்கொள்கிற காரியங்கள். அதை மாத்திரமல்ல அநேக காரியத்தை விளங்க பண்ணுவது அல்லது அவைகளை தெளிவுற விளங்க பண்ணுவது என்று நாம் அறிந்து கொள்ள முடியும். அருமையாக இறையியலின் நோக்கத்தை நாம் எடுத்துக்கொண்டோம் என்றால், இறையியல் தேவனுடைய இயல்பு, அவருடைய அதிகமான நம்மை வைக்கிற பாசம், அன்பு, படைப்புகள் மற்றும் மகத்துவங்கள், தேவத்துவத்தின் வல்லமைகள், இவைகளை எல்லாவற்றையும் திருச்சட்டத்தின் மூலமாக, அது மாத்திரமல்லாமல் இவை எல்லாவற்றையும் ஆய்வு செய்து, அப்படியே விசுவாசிப்பதல்ல, ஆய்வு செய்து அவர்களை தியானித்து எல்லாவற்றையும் ஆதாரத்துடன் கற்றுக்கொள்வது இறையியலுடைய முக்கியமான நோக்கமாக இருக்கிறது. இந்த இறையியலை அருமையான நமக்கு இந்த ஞாயிற்றுக்கிழமையும் அதைத்தான் கொண்டிருக்கும். என்ற எல்லாரும் இறையியல் கல்லூரி சென்று படிக்க முடியாது, உண்மைதான். ஆனால் இறையியல் என்பது அருமையாக மூல பாஷையாக எபிரேய மொழியில் இருந்த வேதாகமத்தை எல்லாருக்கும் சொந்த பாஷையில் கற்றுக்கொள்ளும்படியாக இறையியலின் வேதத்தின் மகத்துவங்களை அவர்களுக்கு கற்றுக் கொடுப்ப தெளிவுபடுத்துவதற்காக வைக்கப்பட்ட ஞாயிறு தான் இந்த அருமையான இறையியல் ஞாயிறு. இந்த வாரத்தில் நமக்கு அருமையாக திருச்சபை குறித்து வேதம் அழகாக கற்றுக் கொடுக்கிறது. கற்றுக்கொள்ளும் திருச்சபையாய் திருச்சபை காணப்பட வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கிறது. அருமையானவர்களே, திருச்சபை எதை கற்றுக்கொள்ள வேண்டும்? நம்ம அருமையாக இந்த இடத்துல ஒரு கேள்வி நமக்கு எழும்ப வேண்டும் என்றால், கற்றுக்கொள்ளும் திருச்சபையாக வேதாகமம் நம்மை அழைக்கிறது. ஆனால் எதை கற்றுக்கொள்ள வேண்டும்? பாரம்பரியங்களையா, அல்லது நமக்குரிய தொழில்களின் அநேக காரியங்களை கற்றுக்கொள்வதா, அல்லது திறமைகளையா, ஆஸ்திகளை எப்படி சம்பாதிக்கலாம் என்பதை குறித்தா, அல்லது ஆசீர்வாதங்களை எப்படி பற்றிக்கொள்வதற்கு லகுவான வழி இருக்கு என்பதை கற்றுக்கொள்ளவா? இல்லை. அருமையானவர்களே, வேதாகமத்தில் அழகாக பார்க்கும்பொழுது வேதாகமத்தின் காரியங்களை வைத்து அருமையான தெய்வ மனுஷன் கற்றுக் கொடுக்கும்பொழுது கூறுகிறார், மனிதர்கள் என்ன செய்கிறாங்க, ஒரு உண்மையான விசுவாசி அப்படின்னா அவருக்கு என்ன வேணும், ஒரு கிறிஸ்துவன் அப்படின்னா என்ன அடையாளம் வேணும், ஆசீர்வதிக்கப்பட்ட மனுஷனா வாழணும் என்ற ஒரு பேர்டன். எப்படி ஒரு பிள்ளைக்கு என்ன செய்வோம், எல்கேஜி போகும்போதே ஒரு புஸ்தகத்தை படிக்கிற மனதில் நம்ம என்ன செய்வோம், ஒரு பெரிய பொதியை கட்டி மூட்டில் ஏற்ற மாதிரி அநேக பொதிகள். எப்படிப்பட்ட காரியம், பாரம்பரியம், இப்படி நடக்கணும், இப்படிப்பட்ட காரியங்களை கற்றுக்கொள்ளணும், இவை எல்லாவற்றையும் சென்று அநேக காரியங்கள். திறமை, இந்த திறமை இருந்தால் தான் விசுவாசனுக்கு அடையாளம். பாடல் திறமை, இல்லை இசை வாசிக்க வேண்டும் என்று அநேக திறமைகள், இப்படி போன்ற காரணம் இருந்தால் தான் ஒரு விசுவாசி அல்லது கிறிஸ்தவன் என்று சொல்ல முடியும் என்று ஏராளமான நெறிமுறைகளை திணிக்கும்படியான ஒரு சமுதாயத்துக்குள்ள வாழ்ந்து கொண்டு அநேக திருச்சபைகள் இதைத்தான் ஊக்குவிக்கிறது. ஆனால் எதை மறந்து போகிறார்கள், முன்னதாக வைக்கிற நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய திருச்சபையாய் இருக்கிறோம் அல்லவா? எதை கற்றுக்கொள்ள வேண்டும்? திருச்சட்டம், திருவசனம், தேவனாகிய கர்த்தராகிய வார்த்தையாகிய இயேசு கிறிஸ்துவை மறந்து போகிறோம். கையில் வேதாகமத்தை விட்டுவிட்டு, கையில் முக்கியமான பாட புஸ்தகத்தை மறந்துவிட்டு, பொதியெல்லாம் சுமத்து கொண்டு உள்ள நோட்புக்கை குத்திட்டு போனால் என்ன செய்ய முடியும்? பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது புஸ்தகம் இல்லாமல் வெறும் நோட்புக் மாத்திரம் வைத்து என்ன செய்ய முடியும்? பாரம்பரியங்கள், திறமைகள் எல்லாம் அவசியமானது, எல்லாம் அவசியமானது, எல்லாம் இரண்டாவது. அறிஞர்கள் வேதத்தில் பார்க்கும் பொழுது அழகா வேத வசனம் தான் கற்றுக் கொடுக்க நெகேமியா எழுதும்போது கூறுகிறார். நெகேமியா 8ஆம் அதிகாரம் வாசித்த வேத திருவசனத்தை எடுத்து வாசிங்கள். 8ஆம் வசனத்தை வாசிங்கள். அவர்களுக்கு விளங்க பண்ணினார்கள். இங்கு எதை குறித்து கற்றுக்கொள்கிறார் என்றால், நியாயப்பிரமாண புஸ்தகத்தை குறித்து கற்றுக்கொள்கிறார்கள். அருமையானவர்களே, வேதத்தில் பார்க்கும் பொழுது இங்கே நெகேமியா தெளிவாக கற்றுக் கொடுக்கிறார். இந்த நெகேமியா சம்பவத்தை புஸ்தகத்தை எழுதும்போது திருச்சட்டத்தை விளக்கி காண்பிக்கிறார். யாருக்கு? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு. அருமையானவர்களே, அருமையாக நமக்கு இந்த கற்றுக்கொள்ளும் திருச்சபையாக இருக்கும் பொழுது உலக காரியங்களை நாம் ஏன் கற்றுக்கொள்ளக்கூடாதா என்றால், கற்றுக்கொள்ள உண்மைதான், அவைகள் அவசியம்தான். ஆனால் வேதம் அழகா அதை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது அதை முழுமையாக தெரிந்தவர்கள் சொல்லுவார்கள், எல்லாவற்றையும்
ஜெயம் கொள்ள வேதாகமம் ஒன்று கைகள் இருந்தால் போதுமானது. எல்லாவற்றும் வாழ்க்கையில் ஜெயம் கொள்ள வேண்டும் என்றாலும் சரி, உயர்வு பெற வேண்டும் என்றாலும் சரி, ஒரு மனிதன் ஆசீர்வதிக்கப்பட்டாலும் சரி, பாரம்பரியங்கள் முறைகளை கடைபிடிக்க வேண்டும், ஒழுக்கங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் என்றாலும் சரி, திறமைகளை எப்படி வளர்த்துக்கொள்ள வேண்டும் என்பதற்கு கூட எல்லாவற்றுக்கும் வேதாகமத்தில் அத்தாட்சி இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு என்ன செய்கிறோம்? எல்லாவற்றையும் பிடித்துக்கொண்டு இந்த வெளியேற பெற்ற புஸ்தகத்தை தூர வைத்து விடுகிறோம். நாம் கற்றுக்கொள்ள வேண்டியதை கற்றுக்கொள்ள மறந்துவிட்டு அநேக காரியங்கள் மீது வாஞ்சைகள் ஆவல்களை கொண்டு ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் வேதாகமம் நம்மை அழைக்கிற காரியம் திரு வார்த்தையின் மீது. அன்புக்குரிய அருமையாக முதலாம் ஆண்டு நாங்கள் இறையியல் கல்லூரி படிக்கும்போது சொல்கிற ஒரே ஒரு காரியம் தான், விசுவாசம் முக்கியம்தான், ஆனால் அதை விட ஆராய்ந்து வேதத்தை படியுங்கள் என்று அருமையான ஆசிரியர் கற்றுக் கொடுத்தார். அதை குறித்து பார்க்கும்பொழுது எல்லாவற்றுக்கும் விளக்க உரைகள், விளக்கத்தின் காரியங்கள் கற்றுக் கொடுக்கத்தக்கதாக எல்லாவற்றும் விளக்கத்தை தெளிவுபடுத்த அநேக புஸ்தகங்கள், அநேக காரியங்கள் வேதாகமத்தில் உண்டு. நாம் வேதத்தை படிக்கிறோம் உண்மைதான், விளங்கி படிக்கிறோமா? இந்த அருமையான இடத்துல நெகேமியா விளக்கி காண்பித்தார்கள். வேதாகமம் என்ன காரியத்தின்படியாக எழுதப்பட்டிருக்கிறது, எதற்காக, அதை நம்ம எப்படி கற்றுக்கொள்ள வேண்டும், என்ன என்பதற்காக விளங்கி கற்றுக்கொண்டார்கள். இந்த பகுதியை பார்க்கும் பொழுது நெகேமியா 8ஆம் அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொண்டோம் என்றால், இந்த நெகேமியா அதிகாரத்தை புஸ்தகத்தை முழுவதுமாக பார்த்தோம் என்றால், பெர்சியா என்ற மனிதன் ஆட்சி காலத்துக்கு பிற்பாடு இஸ்ரவேல் ஜனங்கள் சிறையிருப்பிலிருந்து திரும்ப எங்கே வராங்க? தங்கள் சொந்த தேசத்திற்காக வருகிறார்கள். சிறையிருப்பிலிருந்து விடுதலை கிடைத்தது, சரீரப்பிரகாரமாக விடுதலை கிடைத்தாலும் ஆவிக்குரிய ரீதியாக அன்று அந்த அருமையான பிள்ளைகள் எபிரேயராக இருந்த எல்லாரும் அதை விட்டு அரபு மொழியிலும் அதிகமாக கலப்பு கொண்டு அரபு கலாச்சாரங்கள் போன்ற எல்லா கலாச்சாரங்களையும் அதிகமாக பார்த்தபடியினால் தங்களுடைய சொந்த கலாச்சாரங்கள், சொந்த வேதத்தில் வளர வேண்டிய காரியத்தை விட்டு பின்மாறி இருந்தார்கள். ஆவிக்குரிய ரீதியாக இன்னும் சிறையிருப்பிலே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அவர்களை தெளிவுபடுத்தும் வண்ணமாக அவர்கள் சிறையிருப்பிலிருந்து அவர்களுக்கு மறுமலர்ச்சி கொடுக்கும்படியாக ஆண்டவராகிய கர்த்தருடைய ஏவுதலினால் நெகேமியா என்ன செய்கிறார்? இங்கு அருமையாக நியாயப்பிரமாணத்தை எடுத்து அவர்களுக்கு வாசித்து காண்பிக்கிறார். நியாயப்பிரமாண புஸ்தகத்தை விளக்கி காண்பிக்கிறார். அவர்களை ஆவிக்குரிய உயிர் மீட்பு அடைய பண்ணுவதற்காக இந்த சம்பவம் நடைபெறுகிறது. அன்புக்குரிய வேதமலாக கற்றுக் கொடுக்கிறது. எப்பொழுது ஒரு திருச்சபை கற்றுக்கொள்ளும் திருச்சபையாக காணப்படும், எப்படி அந்த திருச்சபைக்குரிய கற்றுக்கொள்கிற திருச்சபை என்பதற்கு அடையாளம் வெளிப்படும் என்றால், ஒரு 3 பண்புகளை மாத்திரம் நான் விரைவாக காண்பித்து, ஒரு திருச்சபையானது ஆண்டவராக தான் கடந்த வாரமே சொல்றேன், திருச்சபை என்பது நாம் தான். கர்த்தராகிய ஆண்டவர் வாசம் பண்ண விரும்புகிற, அவர் வாசம் பண்ணுகிற, அவர் தங்கி இருக்கிற ஆலயம் நாமே. ஆக நாம் திருச்சபை தான். ஆகையால் நாம் எப்படி கர்த்தரை கற்றுக்கொள்ள வேண்டும், அதற்குரிய பண்புகள், கற்றுக்கொள்கிறவர்கள் எப்படி இருப்பார்கள் என்ற பண்புகளை குறித்து ஒரு 3 காரியத்தை நான் கற்றுக்கொண்டதை கடந்து சொல்ல விரும்புகிறேன். முதலாவது காரியமாய் எடுத்தவர்கள் வாசியுங்கள் நெகேமியா 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசியுங்கள். நெகேமியா 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசியுங்கள். போதும். இங்கே வேதம் சொல்லி, தண்ணீர் வாசலுக்கு முன்னான வீதியிலே ஒருமனப்பட்டு கூடி. பிரியமானவர்களே, முதலாவது காரியமாய் திருவசனத்தை அருமையாக தேவனுடைய வார்த்தையை அல்லது கற்றுக்கொள்கிற திருச்சபை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை, திருவசனத்தை, தேவனுடைய வார்த்தையை கற்றுக்கொள்ளும் போது அது எப்படிப்பட்ட காரியங்கள் மீது அவர்களுக்கு எப்படிப்பட்ட பண்புகள் அவர்கள் இருக்கும் என்று பார்த்தோம் என்றால், முதலாவது வேதம் இவர்களுக்கு இருந்த காரியம் தேவனுடைய வார்த்தையின் மீது வாஞ்சை, டிசையர்னு சொல்லுவோம், லாங்கிங். அருமையானவர்கள் தங்களுடைய எல்லாவித வாஞ்சை, தாகம் எதன் மேல் இருந்தது? கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க வேண்டும். அந்த வார்த்தை மீது வாஞ்சை இருந்தபடினால, தேவனுடைய வார்த்தை மீது தங்களுக்கு வாஞ்சை இருந்தபடினால் ஒருமனப்பட்டு என்ன செய்திருந்தார்கள்? கூடியிருந்தார்கள். இந்த ஒரு மனம் வாஞ்சை. இந்த அருமையாக சபையில் நம்ம கூடி வந்திருக்கிறோம் ஒருமனப்பட்டு. அருமையானவர்களை, இந்த அநேக திருச்சபைகளை பார்க்கும் பொழுது எந்த நேரத்தில் ஒரு மனம் இருக்குது என்றால், அருமையான தேவனை மகிமைப்படுத்துகிற நேரம், துதிக்கிற நேரம், பாடல் பாட்டு வழியில் ஒரு மனம் இருக்கிறது. ஆனால் தேவ வார்த்தையை கேட்க ஒரு மனது நமக்கு இருக்கிறது. அருமையாக வேதம் அழகாக கற்றுக் கொடுக்கிறது. யோபு 23ஆம் அதிகாரத்தில் அவர் அருமையாக கற்றுக் கொடுக்கிறார் தனக்கு எவ்வளோ விதமான வாஞ்சை வேதத்தை குறித்து என்று. யோபு 23ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசியுங்கள். இங்கு வேதம் சொல்லி, எனக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கலும் அதிகமாய் காத்துக்கொண்டேன். ஆகாரம் இன்று எப்படிப்பட்ட காரியத்தின் ஆகாரத்தை குறித்து வாஞ்சனை எடுத்துக்கொள்ள முடியும்? எல்லாருக்கும் ஆகாரம் என்றாலே ஒரு வாஞ்சை கட்டாயம் உண்டு. ஒரு சில காரியங்கள் இல்லை. அருமையாக உதாரணமாக சொல்ல வேண்டும் என்றால், நான்வெஜ்ஜில் ஒரு பெரியராக இருப்பாங்க, ஏதாவது ஒரு கருத்து ஒரு வாஞ்சை இருக்கும் அதிகமாக. ஆகாரம் என்றாலே மனுஷனுக்கு சரீரத்திற்குரிய தேவைகளை சந்திக்கத்தக்கதாக ஒரு முக்கியமான காரியமாக இருக்கிறபடினால் ஆகாரத்தின் மீது வாஞ்சை அதிகமாக இருக்கும். ஆனால் வேதம் அருமையாக கற்றுக் கொடுக்குது. யோபு அழகாக கூறுகிறார், அந்த ஆகாரத்தை விட
எனக்கு முதலாவது எது? என் ஆவிக்குரிய ஆகாரம் மன்னாவாகிய தேவனுடைய வார்த்தையின் மீது எனக்கு வாஞ்சை என்று கற்றுக் கொடுக்கிறார். அன்புக்குரிய வேதம் அழகாக கூறுகிற சங்கீதம் 119 சங்கீதத்தில் பார்க்கும் பொழுது தேனிலும் மதுரமானது. தேன் எவ்வளோ அழகாய் நமக்கு இனிப்பாக இருக்கும், எவ்வளோ பிரியமானதாக இருக்கும், அதை காட்டிலும் மதுரமானதாய் இதை கருத வேண்டும். அப்படிப்பட்ட வாஞ்சை நமக்கு இருக்கிறதா? அருமையானவர்களே, வேதம் அழகா நமக்கு இந்த பகுதியில் கற்றுக் கொடுக்கிறது. இப்படிப்பட்ட வாஞ்சை நமக்கு இருக்கிறதா? வாஞ்சை எப்போ ஒரு மனுஷனுக்கு வாஞ்சை உண்டாகும்? அன்பு இருந்தால் தான். இப்போ ஒரு அருமையான இடத்தில் நான் தேவ வார்த்தையை கொடுக்கிறேன் என்றால் அந்த வார்த்தை மீது வாஞ்சை இருந்தால் என்ன செய்வோம்? அமர்ந்திருப்போம். ஆனாலும் அதிக நேரம் அமர்ந்திருக்கத்தக்க வாஞ்சை இருக்கிறதா? தேவ வார்த்தை ஒரு 5 நிமிடம் 10 நிமிஷம் நமக்கு கேட்கத்தக்க, கூடி போனால் கேட்கத்தக்க வாஞ்சை, நிதானம், பொறுமை இருக்கிறதா? அன்று இந்த அருமையான நெகேமியா எழுதும் வாசிக்கும் என்ன செய்தாங்க? நியாயப்பிரமாணத்தை காலை முதல் மதியம் வரை உட்கார்ல நின்றபடியே கேட்டுக்கொண்டார்கள். விளக்கி சொல்வதை குறித்து கேட்டார்கள். அவர்கள் இன்னும் ஒரு கூடாரத்துக்குள் இருக்கல, வெளியில சந்தியில தங்க நிற்கிற இடத்துல அப்படியே நின்று அந்த வார்த்தையின் மீது வாஞ்சை. நமக்கு வாஞ்சை இருக்கிறதா? தேவனுடைய வார்த்தையை கேட்கத்தக்க அன்புல என்ன இருக்கும்? சகலத்தையும் தாங்கும். தேவனுடைய வார்த்தை, தேவன் மீது அன்பு இருந்தால் எவ்வளோ நேரமானாலும் சரி, நமக்கு எவ்வளோ பலவீனமாக இருந்தாலும் சரி, எவ்வளோ சுகவீனமாக இருந்தாலும் சரி, வேதத்தை வாசிக்கணும், தியானிக்கணும், அதனுக்குரிய காரணம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு தாங்குகிற அனுபவம் எப்போ ஒரு வாஞ்சி பூரணப்படும் என்றால் அன்பில் ஒருவர் நிலை நிற்கும் பொழுது, உறுதிப்படும் பொழுது. அன்புக்குரிய வேதம் அழகா 2 காரியத்தை நான் கற்றுக் கொடுத்ததுக்காக விரும்புகிறேன். தருமையான வாஞ்சைக்கு உதாரணமாக திருப்பிக் கொள்வோம். லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 10ஆம் அதிகாரம், எல்லாருக்கும் தெரிந்த சம்பவம் தான். லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தை வாசியுங்கள். வேதம் சொல்லுது, மார்த்தாள் என்னும் பெயர் கொண்ட ஒரு ஸ்திரீ அவரை தன் வீட்டுக்குள் ஏற்றுக்கொண்டாள். அவளுக்கு மரியாள் என்ற சகோதரி இருந்தாள். இந்த சம்பவம் நமக்கு தெரிந்த காரியம்தான். ஆண்டவர் ஆக்கத்தை ஒரு இடத்துக்கு கடந்து செல்லும் பொழுது இந்த மார்த்தாள், மரியாள் என் அருமையான சகோதரிகள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிற்பாடு அவர் அவருடைய வீட்டுக்கு கடந்து செல்கிறார். ஆனால் பாருங்க, வேதம் சொல்லுது, மார்த்தாளோ பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தமும். என்ன பாருங்க, வேதம் அழகா சொல்லுது. ஆண்டவராக இயேசு நேரடியாக வந்துட்டு என்ன சொல்றா? மார்த்தாளே, மார்த்தாளே, ஆண்டவர் சொல்றாரு, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்படுகிறார். பற்பல வேலைகள் செய்வதில் என்ன செய்கிறார்? வருத்தம் கொண்டு காணப்பட்டாள். வேதம் அழகா 42ஆம் வசனம் சொல்லுது, மரியாளோ தன்னை விட்டு என்ன செய்ய எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். ஆண்டவராக கர்த்தர் வசனத்தின் மீது, அவருடைய வார்த்தையின் மீது வாஞ்சையுள்ள மரியாள். இப்போ மார்த்தாள் ஆண்டவருக்கு பிரியமானது செய்யலையா? மார்த்தாளும் செய்தால். ஆண்டவருக்காக தான் சமையல் செய்தால், ஆண்டவருக்காக தான் வீடுகளை சரிபடுத்தினார், ஆண்டவருக்காக தான் எல்லா வேலையும் செய்தார். ஆனால் ஏன் அவளை ஆண்டவராக கர்த்தர் விசேஷத்தவளாக பார்க்கவில்லை என்றால் வருத்தம். அதான் வித்தியாசமான காரியம். வாஞ்சை இல்லாமல் செய்கிற அனுபவம். நான் ஆண்டவருக்காக தானே சமையல் பண்ணுறேன் என்ற வாஞ்சை இல்லாத உணர்வு. அநேக நேரம் நாம் என்ன செய்கிறோம்? கர்த்தருக்காக தான் வேலை செய்கிறோம், அவருடைய திருச்சபைக்காக தான் ஓடுகிறோம், அவருக்காக தான் நிற்கிறோம் என்பதை மறந்துவிட்டு வேலைகள் மித்தமாகும், பாடுகள் மித்தமாகும், அநேக பொறுப்புகள் மித்தமாக சோர்ந்து போய் என்ன செய்கிறோம்? வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறோம். அன்புக்குரிய மார்த்தாள் ஏன் விசேஷித்தவளாய் காணப்படவில்லை? ஆண்டவருக்காக தானே சமையல் செய்தா, ஆண்டவருக்கான சகலத்தையும் செய்தா. ஆனால் ஆண்டவராக கர்த்தர் பாருங்க, மார்த்தாளுடைய புலம்பலை கண்டுன்னு சொல்றாரு, மார்த்தாளே, மார்த்தாளே. 2 முறை ஆண்டவர் எங்கெல்லாம் ஒரு மனிதர்களை பேர் சொல்லி அழைக்கிறாரோ அங்கே ஏதோ ஒரு காரியத்திலிருந்து விடுபட்டு வா, அல்லது உன்னை சரிபடுத்து என்பதற்காக தான் கர்த்தர் அழைப்பார். பேதுருவை அப்படி தான் அழைக்கிறார். அநேக சமயம் பார்க்க முடியும் வேதத்தில். அவர் மார்த்தாளை என்ன செய்ய விரும்பினார்? நீ செய்வது தவறு என்று சொல்ல விரும்பவில்லை, செய்வதை சரிவர செய், வாஞ்சையோடு செய். கர்த்தருக்கு தான் செய்ய, அதில் வாஞ்சை இருக்க வேண்டும். ஆனால் அந்த அருமையான மரியாள் அப்படி வார்த்தையை கேட்பதற்காக வாஞ்சியோடு உட்கார்ந்திருந்தால், ஆகையால் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை பெற்றுக்கொண்டார். நாம் ஆண்டவருக்காக அநேக காரியங்கள் செய்கிறோம் அல்லவா? ஆண்டவருக்காக அநேக காரியங்கள் செய்ய வாஞ்சிக்கிறோம் அல்லவா? இல்லை வேதாகமத்தை எடுத்து உட்காருகிறோம் அல்லவா? அல்லது தேவ வார்த்தையை கேட்கும்படியாக ஞாயிறுதோறும் சபைகளை வந்து கூடி உட்காருகிறோம் அல்லவா? வாஞ்சையுள்ள இருதயத்தோடு உட்காருகிறோமா? ஆண்டோடைய வார்த்தை எனக்கு தான், யாருக்கும் இல்லை, எந்த நாளும் அறிந்து கொள்ள வேண்டிய காரியம். எந்த வார்த்தை கொடுத்தாலும் நான் எடுக்கிறவன் அப்படிதாங்க, ஏதாவது ஒரு வார்த்தை எனக்கு கர்த்தர் பேச வேண்டும். அப்படிப்பட்ட வாஞ்சியோடு சபைக்கு வருகிறோமா? அந்த வாஞ்சி உள்ள இருதயம் எப்படி செய்யப்படும்? வாஞ்சியுள்ள ஆத்மா நிறைவாக்கப்படும். அந்த ஆத்மா எல்லா விதத்திலும் நிறைவை பெற்றுக்கொள்ளும்படியாக ஆத்மா கர்த்தர் அதிகமாக கொடுத்து கொண்டே இருப்பார். அதனால தான் நமக்கு வேதம் கற்றுக் கொடுக்கிறது. ஒரு கற்றுக்கொள்கிற சபையின் முதல் பண்பு வாஞ்சை வேண்டும், வேத வார்த்தை மீது வாஞ்சை. அதுக்கு அருமையாக இன்னொரு காரியத்தை கற்றுக் கொடுக்க விரும்புகிறேன். அப்போஸ்தலர் நடபடிகள் 17ஆம் அதிகாரத்தில் ஒரு சபையை குறித்து வேதம் சொல்கிறது. அப்போஸ்தலர் நடபடிகள் 17ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசியுங்கள்.
இங்கே வேதம் செய்து 10ஆம் வசனம் பார்க்கும்பொழுது பெராயா பட்டணத்திற்கு அருமையாக பெராயா என்ற பட்டணத்தார் என்ன செய்கிறாங்க? ஆண்டவருடைய வார்த்தையை மனோ வாஞ்சையாய் வாஞ்சித்து ஏற்றுக்கொண்டு அப்படி வசனங்கள் மீது தாகம் கொண்டவர்களாய் அதை தியானித்து ஆராய்ந்து காரியங்களை அவர்கள் எல்லா விதத்தையும் வாஞ்சியோடு ஏற்றுக்கொண்டார்கள். ஆகையால் என்ன செய்யப்படுறாங்க பாருங்கள். வேதம் சொல்லி தெசலோனிக்கேயில் உள்ளவர்களை பார்க்கலும் நற்குணசாலிகள் உள்ளவர்களாக இருந்தார்கள். அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் நம்மை குறித்து சாட்சி கொடுக்க முடியுமா? சுண்டவளை கிராமம் அருமையான சபை, என் மீது வாஞ்சியுள்ள சபை, என் வேதத்தின் மீது வாஞ்சியுள்ளவர்களாக இருக்க என்று சொல்ல முடியுமா? நான் கடந்த ஆண்டு இதே தியாலஜி சண்டையில் அதை இறையில நான் தான் கேட்டேன், எத்தனை பேர் வேதத்தை ஒரு முறையாவது முடிச்சிருக்கீங்கன்னு சொல்லி. இந்த 10 பேர் கை தூக்குனீங்க. இந்த ஆண்டு நான் கேட்கல, ஆராய்ந்து பாருங்கள். அடுத்த ஆண்டு கண்டிப்பாக கேட்பேன் நினைக்கிறேன். இருந்த இங்கே இருக்க வாய்ப்பு இருந்தால் கண்டிப்பாக கேட்பேன். சரியா? ஆகையால் வேதத்தை வாஞ்சிக்கிற உள்ளோம். இந்த அருமையான பெராயா பட்டணத்தார் வேத வார்த்தைகளை கேட்டுக்கொள்ளும் பொழுது இப்படி காரியம் இருக்கிறதா, இப்படிப்பட்ட வார்த்தைகள் இருக்கிறதா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இப்படிப்பட்ட மகத்துவம் செய்தார் என்று எல்லா விதத்தையும் வாஞ்சையோடு கேட்டு அறிந்து ஆராய்ந்து கற்றுக்கொண்டார்கள். என்று நாம் வேத வார்த்தை மீது வாஞ்சியுள்ள பிள்ளைகளாக இருக்கிறோமா? ஒரு வசனத்தை நான் காண்பிக்கிறேன். சங்கீதம் 42ஆம் சங்கீதம். இதற்கு ஆதாரமாக சங்கீதக்காரனாக தாவீது சொல்கிறார். 42:1 வாசிங்க. என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. ஆண்டவர் மீது வாஞ்சை, தேவ வார்த்தையாகிய இயேசு கிறிஸ்து மீது, லோகோஸ் என்று அழைக்கப்பட்ட வார்த்தையாகிய கர்த்தர் மீது வாஞ்சை நமக்கு இருக்கிறதா? அவருடைய வார்த்தையை தியானிக்க வாஞ்சை இருக்கிறதா? இந்த வார்த்தையை ஒவ்வொரு நாளும் எனக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறது, இதில் என்ன இருக்கிறது என்பதை கற்றுக்கொள்ள வாஞ்சை நமக்கு இருக்குமே. ஆனால் நாம் கற்றுக்கொள்வதற்கான முதல் படியில் இருக்கிற பிள்ளைகளாக இருக்கிறோம். இரண்டாவது காரியமாக எடுத்தவர்கள் வாசிங்கள். நெகேமியா எழுதின அருமையான புஸ்தகம் நெகேமியா 8ஆம் அதிகாரம் 3 வாசிங்கள். இங்கு வேதம் சகல ஜனங்களும் நியாயப்பிரமாண புஸ்தகத்திற்கு கவனமாய் செவி கொடுத்தார். இரண்டாவது காரியம் தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்தல். இரண்டாவது, ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் கற்றுக்கொள்கிற பண்பு எப்போ வரும் என்றால் செவி கொடுக்கும் பொழுது. வாஞ்சி அருமையாக வரும். அருமையான ஒரு உதாரணமாக சொல்லணும், ஒரு அருமையான தாயார் என்ன செய்கிறாங்க, ஆலயத்திற்கு போய் உட்கார்ந்துட்டு, ஆண்டவரே இந்த வாரத்தில் உங்களுடைய வார்த்தை என்கிட்ட பேசணுதாக என்கிட்ட பேசுகின்ற தாகத்தோடு வீட்டில் உட்கார்ந்து ஜெபித்துட்டு ஆலயத்துக்கு வந்து உட்கார்ந்துருக்கிறாங்க. செய்தி வேலை வரும் பொழுது அருமையான போதகர்கள் செய்தி கொடுக்க ஆரம்பிக்கும் பொழுது அந்த வார்த்தை உள்ளத்தில் பேசுகிறது. உள்ளத்தில் பேச ஆரம்பிக்கும் பொழுது அருமையான தாயார் சொல்கிறாங்க, ஆண்டவரே உங்கள் வார்த்தையை கேட்க வந்தேன், ஆனால் கேட்க விடாமல் என் உள்ளத்தில் ஏதோ குரல் கேட்டுக்கொண்டே இருக்குது. இதை சத்துருவை விரட்டுங்க ஆண்டவரே, இந்த சத்துருவை அப்பாலே போ சத்துருவேன்னு சொல்லி விரட்டு. ஆண்டவர் பார்த்து சொல்கிறாரு, அருமையான மகளே, ஓன்ட்ட பேச வாஞ்சியோடு வந்தேன். நீ வாஞ்சையோடு இருதயத்தில் வந்திருக்க, ஆனால் செவி கொடுக்கிறாயா? செவி கொடுக்கிற உள்ளத்தோடு வந்திருக்கிறாயா? இங்கு இருந்து வார்த்தை வரும்போது நம்முடைய உள்ளத்தில் பேசும் பொழுது அந்த வார்த்தையை குறித்து கேட்கிற இருதயத்தோடு இருக்கும்படியாக இந்த ஊமையை நம்ம கற்றுக் கொடுக்குது. உதாரணமான காரியம் நடைபெற்ற உண்மை சம்பவம் அல்ல. ஆகையால் அருமையான வேதம் கற்றுக் கொடுக்கிறது. நெகேமியா அருமையான நெகேமியால் எழுதும்போது இஸ்ரவேலர்கள் என்ன செய்தார்கள்? செவி கொடுத்தார்கள். இன்னொரு வசனத்தை காண்பிக்க விரும்புகிறேன். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிங்கள். ஏசாயா 1ஆம் அதிகாரம் 19 வாசிங்கள். நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள். நம்முடைய கிராமத்தின் நன்மைகள், அதினதின் காலத்தில் அதினதின் கனிகள் நமக்கு கிடைக்க வேண்டுமா? செவி கொடுக்கிற வாழ்க்கை வேண்டும். ஆண்டவருக்கு அழைப்பை பெற்றுக்கொண்டு கிறிஸ்தவர்கள் என்பவர்கள் தகப்பனுக்கே செவி கொடுக்காத பிள்ளைக்கு எப்படி தகப்பன் ஆசீர்வாதத்தை தருவார்? அன்புக்குரியவர்களை, தகப்பன் தேசத்திற்கு சேமத்தை தர வேண்டும் என்றால், தகப்பன் நம் நிலங்களின் விளைவுகளை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால், தகப்பன் நம் கைகளின் பிரயாசத்தை நமக்கு பலனை தர வேண்டும் என்றால் பிள்ளை செவி கொடுக்கிற வாழ்க்கை வாழ வேண்டும். பிள்ளைகிட்ட தகப்பன் எதிர்பார்க்கிற காரியம் செவி கொடுக்கிற வாழ்வு. அருமையான வேதம் அதான் அந்த ஏசாயா அழகாக கற்றுக் கொடுக்க, மனம் பொருந்தி செவி கொடுத்தால். கடின உதயத்தோடு அல்ல, மனம் உகந்து தகப்பனுடைய காரியத்தில் மனம் உகந்து செய்கிற வாழ்க்கையை கர்த்தர் விரும்புகிறார். மனம் உகந்து செவி கொடுக்கும் பொழுது நன்மைகளை காண கர்த்தர். அருமையாக நீதிமொழிகள் எழுதும்போது வேதம் சொல்லுது, அவனுடைய கர்த்தருடைய வார்த்தைக்கு விளக்குடைய ஜெபம், அதை கேட்காதபடி விளக்குடைய ஜெபம் கர்த்தருடைய பார்வைக்கு அருவருப்பானது என்று சொல்லுது. வேதத்தை கேளாமல் எவ்வளவுதான் ஜெபித்தால் அது கர்த்தர் பார்வைக்கு அருவருப்பு என்று வேதம் சொல்கிறது. நீதிமொழி 28ஆம் அதிகாரம் நீங்கள் வாசித்து பார்க்கலாம். செவி கொடுக்கிற அனுபவம், வேதத்தின் மீது செவி கொடுக்கிற அனுபவத்தை கர்த்தர் நமக்கு விரும்புகிற தேவனாக இருக்கிறார். நான் உதாரணமாக ஒரு சம்பவத்தை மாத்திரம் இதற்கு காண்பிக்க விரும்புகிறேன். யோனா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தை எடுத்துக்கொள்வோம். யோனா 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிங்கள். யோனா 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிங்கள்.
இங்கே வேதம் சொல்லி யோனா என்ன செய்கிறான்? கர்த்தருடைய சமூகத்தை விட்டு விலகி ஆண்டவருடைய பாதபடியை விட்டு விலகி போகிறான். கீழ்ப்படியாமல் கர்த்தர் என்ன சொல்றார்? அருமையாக யோனாவை பார்த்து நினிவே பட்டணத்திற்கு போ என்று சொல்கிறார். பாருங்க, 4ஆம் வசனம் அழகா சொல்லுது, கர்த்தர் சமுத்திரத்தின் மேல் பெருங்காற்றை வரவிட்டார். அதை தொடர்ந்து நாம் பார்க்கும் பொழுது பெருங்காற்று, பெருங்கொதிப்பு போன்ற கொடிய சம்பவங்கள் இன்று நாம் நம்முடைய வாழ்க்கையை ஆராய்ந்து பார்ப்போம். பிரியமானவர்களே, பெருங்கொந்தளிப்பு போன்ற பாடுகளை சந்தித்து கொண்டிருக்கிறோமா? வாழ்க்கையில் அநேக நேரங்கள் போராட்டம், கண்ணீர், வேதனை, துக்கங்கள் நம்மை ஆழ்த்தும்படியாக பெரிய கொந்தளிப்பு போன்ற காரியங்கள், நெருக்கத்தை நம்மை ஆழ்த்துக்கிற காரியம் நம்முடைய நிலையில் காணப்பட்டு கொண்டு, நம்முடைய வாழ்க்கையில் காணப்பட்டு கொண்டிருக்கிறதா? நாம் கர்த்தருக்கு கீழ்ப்படி எங்கோ தவறி இருக்கும் என்று ஆராய்ந்து பார்க்க வேண்டும். யோனா நினிவேக்கு போகாமல் தர்ஷீஸுக்கு போனான். கர்த்தருடைய சமூகத்திற்கு விலகி போனான். முதலாவது பெருங்கொந்தளிப்பு வந்தது. அதற்கு பிற்பாடு எப்படிப்பட்ட காரியம்? அருமையாக நீங்கள் 17ஆம் வசனத்தை வாசிக்கும் வேதம் சொல்கிறது, மீன் வயிற்றுக்கு என்ன செய்கிறான்? தள்ளப்படுகிறான். அடுத்த ஒரு காரியம், இருள் நிறைந்த வாழ்க்கை. என்னதான் சம்பாதித்தாலும், என்னதான் செய்தாலும், எவ்வளோ காரியத்தை வைத்தாலும் ஆசீர்வாதம் இல்லையே, உயர்வில்லை, இருள். என் வாழ்க்கையில் இருள் போன்ற போராட்டம், கண்ணீர், பாடுகள், வேதனைகள், கஷ்டம் மாறலை, கடன் பாரம் மாறலை, எனக்கு குடும்பங்கள் எல்லாம் சுகபோகம் வாழத்தக்கதா, பிள்ளைகள் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இல்லை என்று நாம் வருத்தப்படுகிறோமா? ஏதோ ஒரு காரியத்தில் முள் போன்று காரியங்கள் குத்தி கொண்டே இருக்கிறதா? ஆராய்ந்து பார்ப்போம். எதிலேயோ நாம் செவி கொடுக்க தவறி இருக்கிறோமா? நாம் செவி கொடுக்க தவறும் பொழுது கர்த்தர் நம்மை எங்கு போக சொன்னால், இதை செய்ய சொன்னால், இந்த காரியத்தை செய்யும்படியாக நம்ம நினைப்பூட்டினால், வேத வசனம் மூலமாக நம்ம கற்றுக் கொடுத்தால், செவி கொடுக்காத இருதயம் உள்ளவர்களை கர்த்தர் அநேக நேரம் அழைக்கும்படியாக, மீண்டும் மீட்கும்படியாக பெருங்காற்று, இருளை அனுப்புகிறார். பிரியமானவர்களை நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஆண்டவராக கர்த்தர் தம் பிள்ளையை அப்படியே விட்டுவிட விரும்புகிறவர் அல்ல, மீண்டும் கட்டுவதற்காக. யோனா திரும்ப ஆண்டவர் சமூகத்தை ஒப்புக்கொண்டு வந்தார். திரும்பவும் தன்னை ஆண்டவர் சமூகத்து நேராக தன்னை திருப்பி நினிவேக்கு போகும் பொழுது அப்படி வாழ்க்கை எல்லாம் மாறினது. பெருங்காற்று அகன்று போனது. மீனின் வயிற்றின் பாடுகள், இருள் நீங்கி போனது. கர்த்தர் நமக்கும் கற்றுக்கொண்ட காரியம், செவி கொடுப்போமானால் கர்த்தர் மறுபடியும் நம்மை கட்ட விரும்புகிறார். அவர் கட்டுகிற தேவனாயிருக்கிறார். இடித்து போட ஒருபோது விரும்புகிற ஆண்டவர் அல்ல, நம்மை கட்ட விரும்புகிற ஆண்டவர். ஆனால் கட்டுவதற்கு உகந்ததாக செவி கொடுக்கிறவர்களாக இருக்கிறோமா? பிரியமானவர்களை ஆராய்ந்து பார்ப்போம். வேதத்தில் ஆபிரகாம், மரியாள் ஆண்டவராய் கர்த்தர் அவரது பிறப்பாடு சொல்லும்போது செவி கொடுத்தார். ஏராளமான பிள்ளைகள், அருமையாக நோவா போன்ற ஏராளமான வாழ்க்கையை பார்க்கும் பொழுது செவி கொடுத்தபடியினால் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார்கள். செவி கொடுத்தார்கள், பெருக்கத்தை கண்டார்கள். மரியாள் செவி கொடுத்தபடினால் ஸ்திரீகளுக்குள் சிறந்திருக்கத்தக்கதாக கர்த்தர் அவளை உயர்த்தினால். செவி கொடுக்கிற வாழ்க்கையை நாம் இருக்குமையானால் கற்றுக்கொள்கிற திருச்சபையாய் நாம் மாறுவோம். 3வது காரியமாக எடுத்த வாசியுங்கள். யாக்கோபு எழுதின பொதுவான நிருபம் 1ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசியுங்கள். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசியுங்கள். இங்கு வேதம் அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள் என்று ஆண்டவராய் கர்த்தர் எங்கள் அருமையாக யாக்கோபு மூலமாக நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். பிரியமானவர்களே, 3வது காரியம் தேவனுடைய வார்த்தையின்படி செயல்படுதல். தேவனுடைய வார்த்தையின்படியே நாம் அப்படியே நடக்க ஆரம்பிக்கிறது. அதற்கு உகந்த வாழ்க்கை நடக்கிற அனுபவம். அதான் இங்கே வேதம் சொல்கிறது, வார்த்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல செய்கிறவர்களாய், உங்களை வஞ்சியாதபடி, கேட்டவர்கள் வஞ்சித்து போடாதபடி நாம் என்ன செய்யக்கூடாது, அதுபடி செய்ய வேண்டும். அருமையான வாசித்த 2ஆம் வேத பாடத்தை திருப்பிக் கொள்வோம். மத்தேயு எழுதின செய்தி நூல் 13ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசியுங்கள். மத்தேயு 13ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசியுங்கள். இங்கே வேதம் முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்ட வசனத்தை கேட்கிறவனாயிருந்தும், நீங்கள் ஒவ்வொரு காரியத்தை பார்க்கலாம். முதலாவது வசனத்தை கேட்கிறவனாக இருக்கிறாங்க, எல்லாரும் கேட்குறாங்க, ஆர்வம் இருக்கிறது. இந்த விதைக்கிறதுக்கு அருமையாக சொல்லக்கூடும் என்றால் ஆர்வம் உள்ளவர்கள் தான், வாஞ்சை உள்ளவர்கள் தான் கேட்கிறார்கள். ஆனால் என்ன செய்கிறாங்க? உலக கவலை, ஐஸ்வர்யத்தின் மயக்கம், போராட்டம், பாடு வரும் பொழுது கேட்கிற வாஞ்சையின்படி, கேட்கிற வார்த்தையின்படி, கேட்ட வார்த்தையின்படி நடக்க முயற்சிக்காமல் பின்வாங்கி போகிற வாழ்க்கை. நாம் எந்த நிலையில் இருக்கிறோம் என்று ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, வேதம் அழகா சொல்லுது, வசனத்தை கேட்டு கற்பார இடத்துல கூட வசனத்தை கேட்கிறாங்க. ஆனால் என்ன செய்கிறாங்க பாருங்க, உலகத்தின் உபத்திரவங்கள் நெருங்கும் பொழுது, பாடு ஆண்டவராக கர்த்தரை ஏற்றுக்கொண்ட போது பாடே வரக்கூடாது என்று எதிர்பார்க்கிறது. ஆனால் பாடு வந்த உடனே பின்மாறி போகிற வாழ்க்கை. எந்த நிலையில் நாம் இருக்கிறோம்? வேதத்தை கேட்போம், ஆலயத்திற்கு வரும்பொழுது ஆண்டவர் என்கிட்ட பேசுவது போல இருக்குன்னு சொல்லுவோம்.
ஆனால் உலகத்திற்குள்ளே போன பின்பு கேட்ட வார்த்தையின்படி நடக்கிறவர்களாக இருக்கிறோமா? ஒரு அருமையான சேவக, ஒரு அருமையான சிஷ்யன் என்ற ஒரு காரியத்தை வைத்துக்கொண்டு குரு விட்டு அதே காரியம் கற்றுக்கொள்வார்கள். ஒரு அருமையான காரியத்திற்காக பயிற்சி எடுக்கிறாங்க என்று வைத்துக்கொள்வோம், அல்லது நமக்கு புரிந்த மாதிரி சொன்னால் கராத்தை போன்ற காரியத்திற்காக பயிற்சி எடுக்கிறார்கள். அப்போ என்ன செய்வார்கள்? வாஞ்சை இருந்தால் என்ன செய்வாங்க? அந்த அருமையான இடத்துல பயிற்சி எடுக்க கடந்து செல்வார்கள். பிற்பாடு என்ன செய்கிறோம்? அது அருமையான குரு சொல்லுற காரியத்தை கேட்க வேண்டும். கேட்ட பிற்பாடு அப்படியே வீட்டிற்கு வந்துவிட்டு, இன்னும் உதாரணமாக சொல்ல வேண்டும் என்றால், ஒரு அருமையான மாணவன் பள்ளிக்கூடத்துக்கு சென்று ஆசிரியர் சொல்வதை எல்லாம் கேட்க வாஞ்சோடு இருக்கிறான். ஆனால் எல்லாவற்றையும் கேட்கிறான், ஆனால் எழுதும் போது எழுதலை அப்படின்னு என்ன செய்யாது? செயல்படுத்தவில்லை என்றால் என்ன செய்யாது? அது அப்படி என்ன செய்யும்? திரும்ப மறந்து போகும். நாம் என்ன சொல்லுவோம்? பேப்பரில் எழுதி கசக்கி போட்டு என்ன செய்ய மறந்துடும் சொல்லுவோம். நோட்டில் எழுதினா என்ன செய்வோம்? அதுவே மறந்துடும் சொல்லுவோம். வேதம் அழகா சொல்லுதுங்க, நடைமுறையில் அப்பியாசப்படுத்தாவிட்டால், அவைகளை செயல்படுத்தாவிட்டால், நம்முடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தாவிட்டால் வேத வார்த்தையை நாம் கற்றுக்கொள்கிறவர்களாய் காணப்பட முடியாது. கர்த்தர் அருமையாக அந்த ஒரு காரியம், ஒரு ஆசிரியருக்கு யார் உண்மையிலே மாணவனாக இருப்பான் என்றால் அதன்படி காரியத்தின்படி செய்கிறவன் தேர்வுக்காக ஆயத்தப்படுவது மாத்திரமல்ல, அதில் எல்லா காரியத்தையும் அப்பியாசப்படுத்துவதை தான் பிரியப்படுவார்கள். அதே போல தான் கற்றுக்கொண்டதை நடைமுறைப்படுத்துகிற வாழ்க்கை நமக்கு வேண்டும். அருமையான வேதமாக தான் கற்றுக் கொடுக்க நடைமுறைப்படுத்துகிற வாழ்க்கை. பேதுரு அதில் அருமையாக ஒரு காரியத்தை நடைமுறைப்படுத்தின வேதம் கற்றுக் கொடுக்கிறது. லூக்கா 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசியுங்கள். லூக்கா 5ஆம் அதிகாரம். இங்கு வேதம் நம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்று சொன்னதோடு நிறுத்திவிடவில்லை, வலையை போட்டார் பேதுரு. ஆகல நன்மையை சுதந்திரித்துக் கொண்ட அன்புக்குள்ளே பேதுரு கீழ்ப்படிந்தார், செயல்படுத்தினார். தேவனுடைய வார்த்தை என்ன சொல்கிறது அப்படியே அப்பியாசப்படுத்தினார் வாழ்க்கையில். என்று அன்றைக்கு நேரம் வாஞ்சை நமக்கு இருக்கிறது, கேட்கிறோம் வார்த்தைகளை, ஆனால் அப்பியாசப்படுத்த உலக நெருக்கடிகள், ஆண்டவருக்காக வாழ்ந்த அவங்க என்ன சொல்லுவாங்க, இவங்க என்ன சொல்லுவாங்க, நம்ம உண்மையாக இருந்தால் என் கூட இருக்கவங்க என்ன சொல்லுவாங்க, ஆண்டவருடைய வேதாகமத்தை தூக்கி கொண்டதில் வாஞ்சியாக இருந்தால் உலகம் என்ன சொல்லும், ஆலயத்துக்கு போகிறேன்னு சொன்னால் உலகம் என்ன சொல்லும். கீழ்ப்படிய செயல்படுத்த மறந்து உலக காரியத்தின் நெருக்கங்களே கண்டு இருப்போமானால் நம்ம இப்படிப்பட்டதாய் வாழ்க்கை போய் கொண்டிருக்கிறது. உலக கவலை அல்லது அநேக போராட்டங்கள், பாடுகள் வருவது நிமித்தமாக கேட்காமல், கேட்ட காரியத்தை செயல்படுத்தாமல் நாம் பின்மாறி போகிறவர்களாக இருக்கிறோமா? ஆராய்ந்து பார்ப்போம். அருமையானவர்களே, வேதம் அழகா சொல்கிறது. மத்தேயு 7ஆம் அதிகாரத்தில் செய்கிறவனை குறித்து ஆண்டவராக கர்த்தர் உவமையாக சொல்கிறார். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 24, 25 மாத்திரம் வாசிங்க. கண்மலையின் மேல் அஸ்திவாரம் போடப்பட்டது. ஒரு வீடு கட்டும்போது என்ன செய்வோம்? பாறை தெரிந்தவரை என்ன செய்வோம்? தோண்டுவோம். யாராவது ஒரு அடி தோண்டிட்டு 60 அடி உயரமாக வீடு கட்ட முடியுமா? என்ன செய்ய முடியாது. வீடு கட்டும்போது நிற்குமான தெரியாது. அகலத வேதம் சொல்லுது, மணல் மேல் கட்டப்பட்ட வீடு அல்ல. உங்கள் காரியங்கள் ஏதோ பேச்சில் இருப்பது போல, கேட்பது போல மாத்திரமல்ல, நடைமுறைப்படுத்தும் பொழுது, வேதம் நடைமுறை நாம் அப்பியாசப்படுத்தும் பொழுது, கேட்டு அதன்படி செயல்படுத்தும் பொழுது நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்குமா? கிறிஸ்து என்ற கண்மலை மேல் நாட்டப்பட்டவர்களாக நாம் இருப்போம். பெருமழை, பெரும் புயல், பாடு, உபத்திரவம், இன்னல்கள், எல்லா விதத்திலும் அவமானம், வெட்கம், எதிர்க்கிற ஜனங்கள், எதிர்த்து நிற்கும்படியாக போராட்டங்கள் என்ன வந்தாலும் சரி, நான் கிறிஸ்து விட்டு பிரிய மாட்டேன் என்று சொல்லத்தக்கதாக உறுதி படைக்கிற வாழ்க்கையை வாழ வேண்டும் என்றால், கற்றுக்கொள்கிற திருச்சபையாக நாம் மாற வேண்டும் என்றால், ஆண்டவரிடத்தில் வேதாகமத்தை அதிகமாக, வேதத்தின் காரியங்களை கற்றுக்கொள்கிறதை மாற வேண்டும் என்றால், நாம் உயர்ந்த இடமான இந்த அருமையான செயல்படுத்தும் நிலைக்கு வர வேண்டும். நாம் இந்த அருமையான ஆராதனையில் அறிந்து கொள்ள வேண்டிய காரியம், எந்த நிலையில் நாம் இருக்கிறோம்? வாஞ்சை உள்ளவர்களாக இருக்கிறோமா? செவி கொடுக்கிற நிலையில் இருக்கிறோமா? அல்லது செயல்படுத்துகிற பிள்ளைகளாக இருக்கிறோமா? அல்லது வேதாகமத்தை தூக்கி வாசிப்பதே ஒவ்வொரு நாளும் கடினமாக இருக்கிறதா? ஆராய்ந்து பாருங்கள் அருமையானவர்களே. நெகமியா 8ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் தான் சொல்லுது, அவர்கள் எல்லா விதத்தையும் கேட்டு விளங்க பண்ணும்படியாக வாஞ்சை தாகத்தோடு அறிந்து கொண்டார்கள், கற்றுக்கொள்ளும் சபையாய் அவர்கள் வாழ்ந்தார்கள். அதே போலதான் அருமையான கமாலியல் என்ற தேவனுடைய மனுஷன் வேத அழகா சொல்லுது. கமாலியல் அருமையான பவுலுடைய அருமையான குரு என்று சொல்ல முடியும். பவுலுக்கு ஆசாரியன், பவுலுக்கு கற்றுக் கொடுத்த அவர் அருமையான ஆசிரியர், அருமையான யூத பாரம்பரியத்தினுடைய ரபி என்று அழைக்கத்தக்க போதகர், அருமையான ரபி என்று அழைக்கக்கூடிய பரிசயன். இந்த கமாலியல் இடத்துல கற்றுக்கொண்ட பவுல் ஞானத்தில் தெரிந்தவராக இருந்தார். நம்ம நினைக்க முடியும், பவுல் ஆண்டவராய் கர்த்தரை அறிந்த பிற்பாடு தான் நிருபங்கள் எழுதினாரே, அதற்கு முன்னாடி எப்படின்னு தெரியாதுன்னு நினைக்கலாம். ஆனால் அவர் ஆண்டவராய் கர்த்தருடைய நிருபங்களை எழுதுவதற்கு என்பதாகவே ஞானத்திலும் சகல காரியத்திலும் வளர்ந்திருந்த தேவ மனுஷன். எல்லாவித பாரம்பரியம் தெரியும், யூத
கலாச்சாரம் தெரியும், யூத முறைமை தெரியும். ஆகையால் தான் இயேசு கிறிஸ்து தேவன் இல்லை, யெகோவா தேவன் மாத்திரம்தான் தேவன் என்று யூத முறைமைப்படி பிடித்திருந்தார். இயேசுவை விசுவாசிகளை கொலை செய்ய போனார் பவுல். ஆண்டவராக கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, அவர் கமாலியல் பாதபடியிலே உட்கார்ந்து கற்றுக்கொண்டவர். கமாலியல் பெரிய மனுஷன். கமாலியல் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை பார்க்கும்போது அழகா இந்த அருமையான ஆண்டவராய் கர்த்தருக்கென்று எலும்புகளை பார்த்து சொல்லும்போது சொல்றாரு, இது ஆண்டவரால் உண்டான காரியமாக இருந்தால் நாம் எதிர்த்து நிற்க முடியாது என்று ஆலோசனை கூட்டத்தை சொல்றாரு. அருமையான கமாலியல் என்பவர் யாருன்னு பார்த்தோம் என்றால், உயரிய ஆலோசனை சங்கமாகிய சனகரீப் என்ற ஆலோசனை சங்கத்தில் உறுப்பினராக இருக்கிறவர். அப்படிப்பட்டவருடைய கற்றுக்கொண்டவரே இவ்வளோ ஞானத்தோடு இருக்குமே, இவ்வளோ ஞானமுள்ளவராய் வளருவாரானால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பாதபடியில் வேதாகமத்தை கற்றுக்கொண்ட நாம் எவ்வளோ விதமான ஞானத்தில் வளர முடியும். பவுல் அப்போஸ்தலன் தான் சொல்றாரு, கற்றுக்கொண்டவர்களை என்ன செய்கிறார், கற்றுக் கொடுக்கிறவர்களாய் மாறுங்கள் என்று சொல்றார். தீமோத்தேயுக்கு எழுதும்போது அழகாக எழுதுகிறார். 2 தீமோத்தேயு ஒரு வசனத்தை நான் வாசித்து காட்ட விரும்புகிறேன். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் நினைக்கிறேன். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரத்தை வாசிங்க. 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம், சரி 2ஆம் வசனம், 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். இங்கே சொல்ற தீமோத்தேயுக்கு அழகா சொல்றாரு, மற்றவர்களுக்கு போதிக்கத்தக்க உண்மையுள்ள மனுஷரிடத்தில் ஒப்புவி. நீ கற்றுக்கொண்டு விட்டாய், மறுபடியும் கற்றுக்கொடு. கற்றுக்கொண்ட திருச்சபை கற்றுக் கொடுக்கிற திருச்சபையாய் மாறும்படியாக ஆண்டவராக கர்த்தர் பிரயாசப்படுகிறார். இன்று நாம் கற்றுக்கொள்கிறவர்களாக இருக்கிறோமா, கற்றுக் கொடுக்கிறவர்களாக வளர்ந்திருக்கிறோமா? அருமையான பவுல் அப்போஸ்தலன் தனக்கு கீழே அருமையான அநேக சீஷர்களை உருவாக்கி தந்தார். அது அருமையான பிரதான ஒரு தீமோத்தேயு நமக்கு தெரியும். அவர் பவுலிடத்தில் கற்றுக்கொண்டதை பிறருக்கு கற்றுக் கொடுக்கிற மனிதனாய் அவரும் மாறினார், வாழ்ந்து காண்பித்தார். பிரியமானவர்களே, ஆண்டவராக கர்த்தர் விரும்புகிற காரியம் சபையானது. இதுதான் தேவ வார்த்தை, வார்த்தையாகி இயேசு கிறிஸ்து. நம்ம எங்கு போய் தேட வேண்டாம் ஆண்டவரை குறித்து. ஒரு வேதாகமம் இருந்தால் போதும், சகலத்தையும் கற்றுக்கொள்ள முடியும். ஞானம் எல்லாவற்றையும் கற்றுக் கொடுக்க முடியும். நான் கடந்த நாட்கள் சொன்னது போல அருமையான ஆங்கிலேய தேசத்தில் ஏன் ஒரு அருமையான ராஜாக்கள் அல்லது பிரதம முக்கியமானவர்களை அதிகாரத்தை வைக்கும் பொழுது வேதாகமத்தை கொடுத்து வாக்கு உறுதி வாங்குறாங்க. இதன்படி நடந்தால் தேசத்தையே ஆள ஞானம் உண்டு என்று அவர்களுக்கு தெரியும். ஆகையால தான் ஞானத்தை தருகிற விட்டு சாலமோன் வேதத்தின் மீது ஞானத்தை பெறத்தக்கதாக வாஞ்சியுள்ள மனிதன். தாவீது கர்த்தருடைய வார்த்தையின் மீது வாஞ்சியுள்ளபடினால எங்கு சென்ற யுத்தத்தில் தோர்த்து போகாதபடி கனமுள்ள கர்த்தர் உயர்த்தினார். பவுல் அப்போஸ்தலன் வேதத்தின் மீது தாகம் கொண்டபடினால் அநேக நிருபங்களை எழுதினார். உண்மையுள்ள சேவகனாக கர்த்தருக்காக பாட அனுபவித்தார், தீங்கு அனுபவித்தார். என்ன வந்தாலும் உண்மையோடு நிலைத்திருந்தார். ஆண்டவராக கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியம் நாம் கற்றுக்கொள்கிற திருச்சபையாக இருக்கிறோமா? பிரியமானவர்களே, நம்மை நாம் ஆராய்ந்து பார்ப்போம். நாம் வேதத்தின் மீது வாஞ்சுள்ளவர்களாக இருக்கிறோமா? இல்லை என்றால் என்றே வாஞ்சியை வளர்க்க ஆரம்பிப்போம். ஒரு காரியம், ஒரு வேலை மீது, ஒரு அருமையான நமக்கு பிரியமான காரியத்தின் மீது எவ்வளோ வாஞ்சை இருக்கிறது. ஆனால் வேதத்தின் மீது வாஞ்சி உள்ள திருச்சபையாய் மாறுவோம். அதை செவி கொடுத்து கற்றுக்கொள்வோம். அதன்படி நடக்க அபியாசப்படுத்துவோம். நடக்கும் பொழுது கர்த்தர் துணை நிற்கிறார். நமக்கு சோதனை வரும் பொழுதும் பாடு வரும் பொழுதும் நாம் நம்மை சரிபடுத்திக் கொள்வோம். நம்மையே கர்த்தருக்காக ஆயத்தப்படுத்துவோம். அவருக்காக வாழ ஒப்பு கொடுப்போம். அப்பொழுது கர்த்தர் நம்மை பலத்தாலும் அவருடைய வல்லமையால் இடை கட்டுவார். நாம் நினைக்கிற எல்லா பாடு, உபத்திரவம், துக்கம், வாழ்க்கையில் வந்த எல்லா சோதனை, வேதனை எல்லாவற்றையும் அவருக்காக வாழும் பொழுது அவர் நம்மை விட்டு அகற்ற போதுமானவராயிருக்கிறார். அவரை பற்றி கொள்வோம், அவருக்காக வாழுவோம், அவரே சார்ந்திருப்போம். அப்பொழுது அவரை ஆசீர்வதித்து உயர்த்தி கனப்படுத்துவாராக. ஆமென். நம்மையும் நம்முடைய காணிக்கையும் அர்ப்பணிக்கும் வண்ணமாக நாம் யாவரும் எழுந்து நின்று கீதங்களும் கீர்த்தனைகளும் 225வது பாடலை பாடுவோம். 225வது பாடல், சத்திய வேதத்தை தினம் தியானி சகல பேர்க்கும் அதபிமானி என்ற பாடலை நாம் யாவரும் சேர்ந்து பாடுவோம். Bali
வார்த்தையது வேந்தர் அமைச்சர் முதலவர்க்கும் விதித்த பிரமாணமும் அதுவே சத்திய வேதத்தை தினம் தியானி சகல பேர்க்கும் பகதி பாடி. பிரசவித்த ஸ்திரீகளுக்காக செய்ய வேண்டிய சிறப்பு ஜெபத்தை ஏறெடுப்போம். ஜெபம் செய்வோம். சர்வவல்லமையுள்ள தேவனே, தம்முடைய கிருபையினாலே பெயர்காலத்திற்குரிய மிகுந்த ஆபத்தினுடைய ரட்சித்து சுகமான பிரசவம் அருளிச் செய்திருக்கிறதுனால் மனதார் அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி சொல்ல வேண்டியதாவது, நம் யாவரும் சங்கீதம் 127 சங்கீதத்தை மாறி மாறி வாசிப்போம். கர்த்தர் உன் வீட்டை கட்டார் ஆகில் அதை கட்டுகிறவருடைய பிரயாசம் விருதா. நீங்கள் அதிகாலையில் எழுந்து நேரப்பட வேளையில் தரித்து வருத்தத்தின் அப்பத்தை சாப்பிடுகிறது விருதா. அவரே தமக்கு பிரியமானவனுக்கு நித்திரை அளிக்கிறார். வாழ வயதின் குமாரர் பலவான்கள் கையில் அம்புகளுக்கு ஒப்பாயிருக்கிறார்கள். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஜெபம் பண்ண கிடவும். கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும். கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும். பரமண்டலில் இருக்கிற எங்கள் பிதாவே, ராஜ்யம் வருவதாக. எங்களை விரதமாய்க்கும் செய்கிற நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களில் மன்னியும். எங்களை சோதனைக்கு பிரவேசிக்க பண்ணாமல் தீமை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவே. ஆமென். கர்த்தாவே, உம்முடைய அடியாளாகி இந்த ஸ்திரீயை ரட்சியும். இவளுக்கு பலத்த அரணாயிரும். கர்த்தாவே, எங்கள் ஜெபத்தை கேளும். ஜெபம் பண்ண கடவும். சர்வவல்லமையுள்ள தேவனே, முதடியாளாக இந்த ஸ்திரீயை பெயர் காலத்திற்குரிய மிகுந்த வேதனையிலும் மோசத்திலும் நின்று தேவரி இரக்கமாய் ரட்சித்ததற்காக தாழ்மையாய் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இரக்கமுள்ள பிதாவை, இவ்வளவு சகாயத்தினாலே இம்மையிலே விசுவாசம் உள்ளவளாய் உமது சித்தத்திற்கு ஏற்றபடி நடக்கவும் மறுமையில் நித்திய மகிமையை பெற்று அனுபவிக்கவும் கிருபை செய்ய வேண்டும் என்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். தேவனுடைய அருமையான ஆண்டவரே, எங்கள் பரமபிதாவாகிய தேவனை, உமது அடியாராகிய இவளை ஆசீர்வதித்து இவளுக்கு ஒரு குழந்தை அருளிச் செய்ததற்காக உமது மகிமையுள்ள நாமத்தை புகழ்ந்து உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். மிகுந்த இரக்கமுள்ள பிதாவை, இவளும் இவள் புருஷனும் உமது திருநாமத்திற்கு மகிமை உண்டாக, தங்களுக்கு பேராசீர்வாதம் உண்டாகத்தக்கதாக தங்கள் குழந்தையை நீதியின் பாதையில் ஜாக்கிரதையுடன் வழிநடத்த கிருபை செய்ய வேண்டும் என்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். பராபரனே, உமது வழிகள் மறைவானவைகள், உமது கிரியைகள் மகா அதிசயமானவைகள். தேவரீர் வீணாக ஒன்றையும் உண்டாக்கவில்லை, உண்டாக்கும் எல்லாவற்றிலும் அன்பு கூறுகிறீர். இருதயம் நைந்து வியாகுலப்பட்டு உமது அடியாளுக்கு ஆறுதலை கொடுத்தருளும். தேவரீர் வாக்குத்தத்தம் பண்ணவைகள் இவள் மறுமையில் குறைவின்றி பெற்றுக்கொள்ளும்படி இம்மையில் உம்மை நேசிக்கவும் உமக்கு ஊழியம் செய்யவும் அனுக்கிரைக்க வேண்டும் என்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். கரங்கள். நாம் ஜெபித்து நிறைவு செய்வோம். கிருபையும் இரக்கமும் அன்பு நிறைந்த எங்கள் பரலோக தகப்பனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். கர்த்தாவே, தேவரீர் நீ தந்த ஐஸ்வர்யங்கள், ஆசீர்வாதங்கள், நன்மைகள் இந்த ஒரு பங்கை காணிக்கையாக, நன்றி பலிகளாக, ஸ்தோத்திர காணிக்கையாக கர்த்தர் தந்த ஈவுகளை எண்ணி பார்த்து ஆண்டவரே, அவருக்கென்று காணிக்கையாக உடைய பிள்ளைகள் உதாரத்துவமாய் கொடுத்த பை காணிக்கை ஆண்டவரே, அருமையான பேர் காலத்திலிருந்து கர்த்தர் விடுதலை பண்ணதற்காக நன்றியாய் கொடுக்கப்பட்ட எல்லா காணிக்கைகளையும் உடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். ராஜா, உடைய பிள்ளைகளுடைய எல்லா விதமான விருப்பத்தையும் ஆண்டவரே வாஞ்சியோடு படைத்த யாவற்றையும் அங்கீகரித்து உமக்கென்று கொடுத்தவர்கள் உம்மிடத்தில் பெற்றுக்கொண்டு பூரணமாய் அடைய கர்த்தர் கிருபை செய்வீராக. தகப்பனை உம்முடைய கரத்தில் வாங்கி உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இது அங்கீகரித்துக் கொள்ளும், ஆசீர்வதியும்.
கர்த்தாவே விசேஷமாக இந்த அருமையான ஆராதனை வேளையில் ஆண்டவரை கூடி வந்து உடைய வார்த்தையை தியானிக்கும்படியாக கடந்து வந்த ஒவ்வொரு பிள்ளைகளும் உடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ராஜா. உடைய வேத வார்த்தை எங்களை கற்றுக் கொடுத்தது ஆண்டவரே. தேவனுடைய வார்த்தை மீது வாஞ்சியுள்ளவர்களாய் கற்றுக்கொள்கிற சபை இருக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தை மீது செவி கொடுக்கிறவர்களாய் கற்றுக்கொள்கிற சபை இருக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தை மொழி நடக்கிறவர்களாய் அவர்கள் காணப்பட வேண்டும் என்று சொல்லி எங்களுக்கு உடைய வார்த்தை மூலமாய் போதித்தீர், கற்றுக் கொடுத்தீர் ஆண்டவரே. நாங்கள் அனுபவிக்கிற பாடுகள், உபத்திரவங்கள், பொல்லாத ஆண்டவரே சத்துருவின் போராட்டங்கள், கண்ணிகள், வலைகள் ஒவ்வொன்றில் சிக்கிக்கொள்ளாதபடி கர்த்தருக்காய் ஆண்டவரே நாங்கள் ஒவ்வொரு நாளும் பிரகாசிக்கிறவர்களாய் காணப்படும்படியாக ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில் அப்படியே ஆசைப்படுத்தி உடைய வேத வார்த்தையின்படி நடக்கிற பிள்ளைகளாக கர்த்தரிடத்திலிருந்து கேட்டும் அறிந்தும் அநேக காரணம் பெற்றுக்கொண்டும் கற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்வீராக. தேவனுடைய தெய்வீக கருத்தை ஒப்புக் கொடுக்கிறோம் ராஜா. இந்த அருமையான நல்ல ஆராதனை வேலையில் கூடி வந்திருக்க எங்கள் திருச்சபை பிள்ளைகளை யாவரையும் உடைய கருத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். சிறு பிள்ளை முதல் பெரியோருடைய கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. ஆண்டவரே உடைய பிள்ளைகளுடைய சமூகத்தினராக தாகத்தோடு ஆண்டவரே இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை வேலை கர்த்தரை மகிமைப்படுத்தும்படியாக வாஞ்சியோடு கடந்து வந்திருக்கிறாங்க. வாஞ்சியுள்ள ஆத்மா ஒன்றும் திருப்தியாய் சொல்லும்படியாக கர்த்தர் கிருபை செய்வதாக. சிறு பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம் ராஜா. உடைய பூரண ஞானத்தால் நடத்தும் ஆண்டவரே. எந்த ஒரு பலவீனம் இந்த உலகத்திற்குரிய ஆண்டவரே எந்த ஒரு பலவீனம் சுகவீனம் ஒன்றவர்களை ஆட்கொள்ளாதபடி வியாதி ஆண்டவரே தூர ஆண்டவரை விலக்கி தள்ளும்படியாக அருமையான பிள்ளைடைய வாழ்க்கையில் கர்த்தர் தருகிற பலன் ஆண்டவர் தருகிற திடன் ஆண்டவரை பரம ஞானம் அவருடைய வாழ்க்கையில் ஜொலிக்கும்படியாக கர்த்தருடைய பிள்ளைகளை ஆண்டவர் உமக்கென்று வேறுபிரித்து நடத்துவீராக தகப்பனே. அப்பா அருமையான வாலிபர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வாலிப பிரயாயம் கர்த்தருக்குரியது. இது கர்த்தரை கனப்படுத்துகிற பிரயாயம். எந்த ஒரு காரியத்தில் அல்ல ஆண்டவரே. தேவன் மீது அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கிற பிரயாயம் அல்லவா. கர்த்தர் இந்த பிரயாயத்தை நேசிக்கிறார் அல்லவா ஆண்டவரே. அப்படிப்பட்ட பிள்ளைகளை அருமையான வழியில் நடத்துவீராக ஆண்டவரே. அதே போல உடைய பிள்ளைகளுடைய இருதயத்தின் வாஞ்சைகள் ஏராளம் உண்டு தகப்பனே. அருமையான பிள்ளைகள் வேலைக்காக, எதிர்காலத்தை குறித்து, படிப்புக்காக ஆண்டவரே அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கண்ணீரோடு எதிர்காலத்தில் நான் உயர்ந்திருக்க மாட்டேனா, எனக்கு முதலிடம் கிடைத்திராதா, எனக்கு இப்படிப்பட்ட இடத்துல வேலை கிடைத்திராதா என்று சொல்லி எதிர்காலத்தை குறித்து கலங்கி தவிக்கிற அருமையான ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. எளிமையான வாலிபர்கள் ஆண்டவரே எலும்பி பிரகாசிக்கத்தக்கதாக உம்முடைய நன்மைகளை சுதந்திரித்து கொண்டு தேசத்தில் அநேகருக்கு நன்மை உள்ளவர்களாய் வாழ்க்கையில வாழும்படியாக கர்த்தர் உயர்த்தி கனப்படுத்துவீர். தெய்வீக கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். மகிமையானதை காணும்படியாக அவள் கிருபை பாராட்டுவீராக ராஜா. ஆண்டவரே அருமையான பெரியோருக்காக ஜெபிக்கிறோம். வியாதி எல்லாவற்றையும் நீக்கி போடுவீராக. வயது முதிர்ந்த காலத்திலும் கர்த்தருக்குள் நம்பிக்கையோடு வாழ தினமனதோடு கர்த்தருக்குள் ஆண்டவரே சுகித்திருக்க நன்மைகள் சுதந்திரித்துக்குள்ள கர்த்தர் கிருபை செய்வீராக. தேவரீர் நன்மையானது நம்முடைய பிள்ளைகள் காணும்படியாக கிருபை செய்வீராக. எங்கள் திருச்சபையில் ஆண்டவரே உயர்ந்த IAS அதிகாரிகள், IPS அதிகாரிகள் ஆண்டவரே அநேக உயர்ந்த இடத்துல வேலை அரசு அதிகாரத்தில் இருக்கிற பிள்ளைகள் அநேக இடங்களில் அநேகருக்கு நன்மை பாராட்டும்படியாக மருத்துவர்களாக, செவிலியர்களாக, இனி ஏராளமான ஆண்டவரே பணியில் அரசு வேலைகளை தனியார் வேலை ஆசிரியர்களாக ஏராளமான கருத்தை வளரும்படியாக திருச்சபையில் அநேக பிள்ளைகள் ஆசீர்வாதி சுதந்திரித்து கொண்டு பல்லுகி பெருக கர்த்தர் கிருபை செய்வீராக. தகப்பனே உடைய கரத்தை ஒப்புக் கொடுக்கும் ராஜா. உடைய பிள்ளைகளுடைய விவசாயம், தொழில் துறைகள் பார்க்க எல்லா சிறு குறு காரியங்கள் யாவற்றை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. மனதில் பலத்தோடு ஆண்டவரே தங்கள் இருதயத்தில் அநேக காரியங்களை வைத்துக் கொண்டாலும் கூட தங்கள் ஆசைகளை, தங்கள் தொழில்களுக்காக, தங்களுக்கு பலத்தோடு வேலைகளுக்காக ஓடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளும் வீணான காரியங்களுக்கு செலவழிப்பது போல் அவைகள் முடிந்து விடாதபடி கர்த்தர் அநேக காரியங்களை நன்மையாக நிறைவு செய்ய அவளை சம்பாத்தியங்கள், தொழில்கள் யாவற்றும் வர்த்திப்பையும் ஆசீர்வாதத்தையும் கைகள் பிரயாசத்தில் ஆண்டவரே அவள் தேவையானதை காட்டிலும் அதிகமாய் தந்து நீர் ஆசீர்வதிப்பீராக தகப்பனே. நான் உங்கள் பேரில் நினைவு அறிவேன், அவைகள் நன்மைக்காக வேண்டி சொன்ன தகப்பன் தாமே. உடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் நன்மையை தந்து நீர் நினைத்து வழிநடத்துவீராக.
கர்த்தாவே உம்முடைய சபையில் உம்முடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த வாரம் முழுவதும் எங்களோடு கூட கடந்து வருவீராக. உம்முடைய தெய்வீக பாதுகாப்பு பராமரிப்பு கூட இருக்கட்டும். பொல்லாத உலகத்தில் பிரயாண வேலைகள் ஆண்டவரே நாங்கள் கடந்து செல்ற எல்லா இடங்களையும் எங்கள் போக்கும் வரத்தும் தேவனுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே நிறைய பொறுப்படுத்துக்கொள்ளும் ஆளுகை செய்யும். அருமையான வாரம் முழுவதும் ஆண்டவரே எங்கள் காலத்தில் சமாதானத்தை கட்டிடும். உமக்குள் நாங்கள் நடக்க இந்த வார்த்தை எங்களை தேற்றி திடப்படுத்தி அழைத்து கொண்டு போகட்டும். ஆண்டவரே அருமையான இந்த வாரத்தில் ஆண்டவரே உடைய தெய்வீக பாதுகாப்பு ஒப்புக் கொடுக்கிறோம். உலகத்திலும் அது நாசமோசங்களுக்கும் பொல்லாத காரியங்களுக்கும் நாங்கள் சிக்கொண்டு போக அதோடைய விலக்கு எங்களை காத்துக்கொள்வீராக. உடைய வளமில கருத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். பொறுப்படுத்திக்கொள்ளும் ஆளுகை செய்யும். எல்லா துதிகன மகிமையாம் ஒருவருக்கு செலுத்துகிறோம். மீட்பெரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் என்றென்றும் சதா காலமும் தங்கியிருப்பதாக. நிறைவு கவியாக நாம் யாவரும் எழுந்து நின்று கீதங்களும் கீர்த்தனைகளும் 185வது பாடலை பாடுவோம். வாழ்க வாழ்க கிறிஸ்துராயரே. சேர்ந்து சொல்வோம். என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல மகாரங்களை மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. தெய்வ சமாதானத்தோடு சென்று வர கடவோம். ஆமென்.